Hi friends, நம்ம இன்னைக்கு ஃபரிஹா மேத்தமெட்டிக்ஸ் சேனல்ல 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.4ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ நான் क्वेश्चन ரீட் பண்றேன். Find the value of x in the given figure அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் கொடுத்திருக்க ஃபிகர். சோ இந்த ஃபிகர்ல இருந்து நம்ம இந்த x ஓட வேல்யூ வந்து நம்ம முதல்ல ஃபைண்ட் பண்ணனும். சோ எப்படி x ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு 3 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்றத பாத்தீங்கன்னா opposite angles of a cyclic quadrilateral is 180 degree. Cyclic quadrilateral அப்படினா இதுதான் cyclic quadrilateral. So இந்த cyclic quadrilateralல இருக்கிற opposite angles அப்படினா 120 degree இருக்கு. So அதனுடைய opposite B angle. So இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணா நமக்கு 180 degree வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. So அப்ப இது வந்து 120 இருந்தா பேலன்ஸ் இது வந்து 60 இருக்கும். So இதை நம்ம டைரக்டா 60 அப்படின்னு எழுத முடியாது. So நம்ம என்ன எழுதணும்? opposite angles of a cyclic quadrilateral is 180 degree ன்னு எழுதிட்டு நம்ம ஸ்டெப்ஸ் போட்டு தான் இதை 60ன்னு கொண்டு வரணும். ஸோ என்ன ஸ்டெப் எழுத போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆங்கிள் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் இது என்ன ஆங்கிள் 120 நம்ம எப்படி எழுதணும்? ADC. ஸோ இந்த ADC யோட ஆங்கிள் தான் 120. ஸோ D வந்து சென்டர்ல வர மாதிரி எழுதிக்கணும். ஸோ ADC பிளஸ் அப்புறம் B ஆங்கிள் B என்னது? ABC. ஸோ இந்த ஆங்கிள் நம்ம எழுதணும்னா என்ன சொல்லணும்? B சென்டர்ல வர மாதிரி எழுதணும். ஸோ A B and C எழுதணும். ஸோ ஆங்கிள் ABC that is equal to 180 degree. ஸோ ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் cyclic quadrilateral is 180 degree. ஸோ எழுதிட்டோம். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்? ABC மட்டும் ஃபைண்ட் பண்ணோம். ஆல்ரெடி ADC தெரியும். ஸோ ADC யோட வேல்யூ 120 degree பிளஸ் angle ABC that is equal to 180 degree. So இந்த 180 டிகிரியை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த 120 இந்த சைடு எடுத்துட்டு போறோம். அப்ப angle ABC மட்டும் இந்த சைடு வச்சுட்டு 180 டிகிரி மைனஸ் 120 இந்த சைடு போச்சுன்னா 60 டிகிரி. நம்ம ஓரலா சொல்லலாம் 120 இது வந்து 60 பேலன்ஸ். ஏன்னா 180ல 120 போச்சுன்னா 60. ஆனா இது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு காட்டணும். சோ அதனால நம்ம என்ன எழுதியிருக்கோம்? ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் cyclic quadrilateral அப்படின்னு சொல்லிட்டு சென்டென்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டெப்பை போட்டு இது 60 டிகிரி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம். சோ இப்போ இது நம்ம என்ன சொல்லணும்? 60 டிகிரின்னு எழுதியாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்டெப் நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். அப்போ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் நம்மளுக்கு இந்த பிளேஸ் வேணும். சோ இது என்ன பிளேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிள்ஸ் இன் செமி சர்க்கிள். செமி சர்க்கிள்ல இருக்க ஆங்கிள் இது செமி சர்க்கிள்ல இதுதான் செமி சர்க்கிள். பாதி சர்க்கிள்ல பாதி தான் செமி சர்க்கிள். சோ அந்த செமி சர்க்கிள்ல பாதி ஃபர்ஸ்ட் இந்த பாதி எடுத்துச்சோம். இதுல இருக்க ஆங்கிள் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள். சோ இதுல இருக்க ஆங்கிள் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு 90 டிகிரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அதான் ஆங்கிள் இன் a செமி சர்க்கிள் இஸ் 90 டிகிரி. சோ இது என்ன ஆங்கிள் பாத்தீங்கன்னா ACB. சோ C சென்டர்ல வர மாதிரி எழுதணும். சோ ஆங்கிள் ACB வந்து நம்ம என்ன சொல்லிருக்கோம்? 90 டிகிரின்னு சொல்லிட்டோம். ஓகே, இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. சோ ஒரு ட்ரையாங்கிள்ல நம்மளுக்கு ரெண்டு பக்கம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மூணாவது பக்கம் நம்மளுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். சோ அப்போ என்ன சொல்றோம்? சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இன் a triangle is 180 டிகிரி. சோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 180 கிடைக்கும். சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. சோ சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் என்னென்ன ஆங்கிள்ஸ் இருக்குது நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆங்கிள் என்ன ஆங்கிள்? இது A ஆங்கிள். சோ அதை எப்படி எழுதலாம்? A அதாவது BAC. A வந்து சென்டர்ல வர மாதிரி எழுதணும். சோ BAC பிளஸ் அடுத்தது ACB. C சென்டர்ல வர மாதிரி எழுதணும். அடுத்தது B சென்டர்ல வர மாதிரி எழுதணும். அப்ப CBA. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிள் BAC என்னது நம்மளுக்கு X. ஓகே, X டிகிரி பிளஸ் ஆங்கிள் ACB பாத்தீங்கன்னா 90 டிகிரி. ஆங்கிள் CBA பாத்தீங்கன்னா 60 டிகிரி. தட் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. சோ இப்போ X டிகிரியை மட்டும் வச்சுட்டு 90 and 60 ஆட் பண்ணா 150 டிகிரி. தட் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி நம்மளுக்கு கிடைக்கும். சோ X டிகிரியை மட்டும் வச்சுட்டு 180 டிகிரி 150 இந்த சைடு எடுத்துட்டு போயிட்டோம். சோ 150 டிகிரி போயிடுச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 30 டிகிரி. சோ X டிகிரியோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 30 டிகிரி. சோ இந்த X டிகிரியோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 30 டிகிரி. சோ இதான் X டிகிரியோட வேல்யூ. சோ நம்ம ஆன்சர் வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். சோ ஓகேவா, இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிவன் ஃபிகர் AC is the diameter of the circle with center O அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. AC அப்படின்றது பாத்தீங்கன்னா diameter of the இந்த full circle உடைய diameter with center வந்து நம்மளுக்கு O அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. If ADE is equal to 30 degree, A and DE, so இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 30 டிகிரி. அப்புறம் DAC, so A சென்டர்ல வரும். ஓகே, DAC, so இது வந்து 35.
அப்புறம் சிஏபி இஸ் ஈக்குவல் 40. சிஏ அண்ட் பி வந்து நம்மளுக்கு 40. ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஏசிடி ஏசிபி டிஏஇ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனாக பார்க்கலாம். ஆங்கிள் ஏசிடி. ஸோ இது என்ன பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசிடி. ஸோ சி தான் சென்டரில் இருக்குது. ஸோ சியில் தான் நம்மளுக்கு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இது ஃபைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். ஓகே, இந்த ஏடிசி அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் நம்மளுக்கு இந்த பிளேஸ் நம்மளுக்கு வேணும். ஸோ அப்போ ஆங்கிள்ஸ் இன் செமி சர்க்கிள் என்னது நம்மளுக்கு 90 டிகிரி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இங்கே என்ன எழுதணும் அப்படின்னா ஆங்கிள்ஸ் இன் அ செமி சர்க்கிள் இஸ் 90 டிகிரி. அப்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? ஆங்கிள் ஏடிசி. ஸோ அப்போ ஏடிசி. ஸோ இந்த பிளேஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 90. ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிட்டோம். அடுத்தது இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ ஆங்கிள், அதாவது ட்ரையாங்கிள் ஏடிசி எழுத போகிறோம். ஸோ ட்ரையாங்கிள் ஏடிசி. ஸோ என்ன ட்ரையாங்கிள் வரும்? 180 டிகிரி நம்மளுக்கு ஃபுல்லாக வரும். ஆட் பண்ணால் அப்போ சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இன் அ triangle is 180 degree. So therefore triangle ADC is equal to 180 degree. So ADC ல என்னென்ன place வரும்? First angle ADC plus angle ADC னா இந்த angle D சென்டர்ல வருது. அடுத்தது C சென்டர்ல வர மாதிரி. அப்போ DCA. அடுத்தது பார்த்தீங்கன்னா angle நம்ம என்ன எழுதணும்? CAD எழுதணும். ஓகே, CAD. So that is equal to 180 degree. So sum of the angles in a triangle is 180 degree. So ADC நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 90 கண்டுபிடிச்சிருக்கோம். DCA நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? தெரியாது. ஸோ DCA அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? CAD ஃபைண்ட் பண்ண போகிறோம். CAD வந்து நம்மளுக்கு 35 கொடுத்துட்டாங்க. ஸோ அது நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ 180 டிகிரி. ஸோ இது ரெண்டையுமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 90 + 35. ஸோ 90 + 10 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 100 வரும். பேலன்ஸ் 25 நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 25 ஆட் பண்ணால் 100 + 25 125 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ ஆங்கிள் DCA + 125 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ DC அண்ட் A அதை மட்டும் வச்சுட்டு 180 டிகிரி மைனஸ் 125 டிகிரி. ஸோ 180ல் 125 போச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 7 வரும் கேரி பண்ணோன்னா. ஸோ பேலன்ஸ் 1. ஸோ இங்கே 5. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அகெயின் 5 கிடைக்கும். இப்போ 55 நம்மளுக்கு DCAவோட வேல்யூ வந்து 55 டிகிரி. ஸோ ஆங்கிள் DCAவோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 55 டிகிரி. ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஏசிடி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சி சென்டரில் இருக்கு. ஏ அண்ட் டி மாறி வந்தால் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்க மாதிரி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஏசிடி அப்படின்னு ஆர்டர் எழுதிக்கலாம். ஸோ 55 டிகிரி. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுடைய ஆன்சர். இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கிள் ஏசிபி கேட்டிருக்காங்க. ஸோ ஆங்கிள் ஏசிபி இது வந்து 55 முடிஞ்சிருச்சு. இது ஓகேவா? ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு ஏசிபி செகண்ட் சப்டிவிஷன். அப்போ ஏசிபினா இந்த பிளேஸ் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பிளேஸ்னால் இதுவும் ஒரு ட்ரையாங்கிள். ஸோ மேலே இருக்கிறத நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா கீழே இருக்கிறது எல்லாமே ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிள் இதுவுமே என்னது? ஆங்கிள்ஸ் இன் செமி சர்க்கிள். ஸோ இதையே தான் எழுதணும். ஆங்கிள் இன் செமி சர்க்கிள் இஸ் 90 டிகிரி எழுதிட்டு கீழே என்ன எழுத போகிறோன்னா ஏபிசி இஸ் 90 டிகிரின்னு எழுத போகிறோம். ஸோ இப்போ நம்ம எப்படி எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள்ஸ் இன் எ செமி சர்க்கிள் இஸ் என்னது? 90 டிகிரி. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஆங்கிள் என்ன ஆங்கிள் இது? ஏபிசி. ஓகே, ஸோ ஏபிசி வந்து நம்மளுக்கு 90 டிகிரி. ஸோ ஆங்கிள் ஏபிசி 90 டிகிரி. இந்த பிளேஸ் வந்து நம்மளுக்கு 90 டிகிரி. அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பிளேஸ் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ இது வந்து ஒரு ஃபுல் ட்ரையாங்கிள். இது விட்டுருங்க. இப்போ ஏபிசின்ற ஃபுல் ட்ரையாங்கிள். ஸோ இதே தான் எழுதணும். சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இன் ட்ரையாங்கிள்ஸ் 180 டிகிரி இப்படிலாம் போட்டுட்டு நம்ம என்ன எழுத போகிறோம்? ஏபிசி ட்ரையாங்கிள் எழுத போகிறோம். ஸோ நான் இதுலேருந்து காப்பி பண்ணுறேன். நீங்கள் சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் இந்த ட்ரையாங்கிள்ஸ் 180 டிகிரி இந்த இடத்துல எழுதிக்கோங்க. ஸோ என்ன எழுதணும்? சம், நான் அதையும் எழுதுகிறேன். சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இன் அ ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. இப்போ என்ன? சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இன் ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி எழுதியாச்சு. ஸோ அந்த ட்ரையாங்கிள் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி தான் ட்ரையாங்கிள்.
ஸோ இந்த ஏபிசி எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், 180 டிகிரி கிடைக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆங்கிள் என்ன ஆங்கிள், ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ ஏபிசி, அப்புறம் பிசிஏ, அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஏபி. ஸோ எல்லாத்தையுமே எழுதணும். ஃபர்ஸ்ட் ஏபிசி ப்ளஸ் ஆங்கிள் ஏபிசி எழுதிட்டோம். அப்புறம் பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பிசிஏ, அடுத்தது இதில் ஸ்டார்ட் பண்ணோம், சியில் எழுதணும், ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்போது சிஏபி, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஏபிசினா பி சென்டரில் வர மாதிரி. ஸோ அப்போ இந்த பிளேஸ், ஸோ 90 டிகிரி. ஓகே, அடுத்தது பிசிஏ. ஸோ பிசிஏ, ஸோ இந்த பிளேஸ் நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ பிசிஏ நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்படியே ஆங்கிள் பிசிஏ வச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஏபி. ஸோ சிஏபி, ஸோ இந்த பிளேஸ் 40 டிகிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ 40 டிகிரி தட் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பிசிஏவை மட்டும் நம்ம வச்சுக்கலாம். மற்ற எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டு அந்த சைடு எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ 180 டிகிரி, இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு போகும்போது மைனஸில் வரும். ஸோ 90 + 40 நம்மளுக்கு என்ன வரும், 130 வரும். ஸோ 180ல் 130 போச்சுன்னா நம்மளுக்கு 50 டிகிரி தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆங்கிள் பிசிஏ வந்து நம்மளுக்கு 50 டிகிரி. ஸோ கொஸ்டின் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏசிபி கொடுத்துருக்காங்க. சி சென்ட்ரலில் தான் இருக்குது, நம்மளுக்கு எழுதும் போது ஏ அண்ட் பி மாறி இருக்கு. ஸோ தேர்ஃபோர் ஆங்கிள் ஏசிபி தட் இஸ் ஈக்குவல் டு 50 டிகிரி. ஓகே, நம்ம இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். சி சென்டரில் தான் வருது, ஏபி மாறி வரலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ ஆங்கிள் ஏசிபி வந்து நம்மளுக்கு 50 டிகிரி அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா, இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷனில் ஃபஸ்ட்டு கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆங்கிள் டிஏஇ கேட்டிருக்காங்க. ஸோ டி என்னது, இங்கே இருக்குது, ஏ இங்கே இருக்குது, இ இருக்குது. ஸோ அப்போ இந்த பிளேஸ் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் தெரிஞ்சதான் ஆங்கிள் டிஏஇ என்னன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம இப்படி பார்த்தோம் அப்படின்னா சைக்ளிக் குவாட்ரிலேட்டரில் நம்ம ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இன் ஏ சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் என்னது நம்மளுக்கு 180 டிகிரி. ஸோ இதை தான் நம்ம இந்த இடத்துல ஃபாலோ பண்ண போகிறோம். அப்போ இந்த ஆங்கிள் ஃபுல் ஆங்கிள், அதாவது கீழே இருக்கதான் மைனஸ் பண்ணியிருக்குங்க. சைக்கிளிக் குவாட்ரிலேட்டரல்னா இந்த ஏஇடிசி தான் சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இன் ஏ சைக்ளிக் குவாட்ரில். அப்போ டி ஆங்கிளும் ஏ ஆங்கிளும் ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 180 டிகிரி கிடைக்கும். ஸோ இதை வச்சு நம்ம போட போகிறோம். ஸோ இதில் இது ஃபுல்லாமே தெரியும். இந்த ஆங்கிள் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஆங்கிள் கிடைச்சிரும். ஸோ இப்போ ஏ ஆங்கிளுக்கு நம்மளுக்கு 35 இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இந்த ஆங்கிள் மட்டும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் பேலன்ஸ் எவ்வளோ 180ல் மிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்க. இப்போ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இன் சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் இப்போ இங்கே எழுதலாம். இப்போ என்ன எழுத போகிறோம், நம்ம தேர்ட் சப்டிவிஷனில் இங்கே ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் in a cyclic quadrilateral is 180 degree. ஸோ இப்போ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் என்னென்னது, ஏ அண்ட் டி. ஸோ இதை நம்ம கீழே இருக்கிறத விட்டுரும், நெக்லெக்ட் பண்ணிட்டோம். ஸோ ஏஇடிசி அதை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இது நான் இப்போ டயக்ராம் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன் ரஃபாக. ஸோ இதில் நம்மளுக்கு இப்படி வருது கோடு. ஸோ இதில் ஏ இங்கே இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சி இருக்குது. இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி கோடு ஜாயிண்ட் ஆகுது. இது வந்து டி, இது வந்து ஈன்னு சொல்கிறாங்க. இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ரிலேட்டரல். ஓகே, ஸோ இந்த குவாட்ரிலேட்டரில் நம்மளுக்கு ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், அப்போ டி அண்டு ஏ ஆங்கிள். ஸோ இதில் நம்மளுக்கு இந்த பிளேஸ் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா 30ன்னு சொல்லிட்டாங்க. இந்த பிளேஸ் வந்து நம்மளுக்கு 90 அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணிட்டோம். இது என்னது பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள். ஸோ இது வந்து 90, இது வந்து 30. ஸோ இந்த பிளேஸ் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி 35ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பிளேஸே சேர்த்துக்கணும். இதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஆங்கிள் என்ன கேட்டிருக்காங்க, டிஏஇ கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ண போனோம், டிஏஇ. ஸோ இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அப்போது ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இன் சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் இஸ் 180 டிகிரி. ஸோ இது என்னென்ன ஆங்கிள், இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் இந்த ஆங்கிள் இருக்குது. ஸோ இந்த ஆங்கிளை நம்ம ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ இந்த ஃபுல் ஆங்கிள் என்னது நம்மளுக்கு 30 டிகிரி ப்ளஸ் 90 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணோம். ஸோ இந்த ஆங்கிள் நம்மளுக்கு தெரிஞ்சது 35 டிகிரி மட்டும்தான். பேலன்ஸ் என்ன இருக்குது, நம்மளுக்கு இந்த பிளேஸ் இருக்குது. ஸோ இந்த பிளேஸை நம்ம எப்படி மார்க் பண்ணணும், சிஏஇ சிஏடி அப்படிலாம் மார்க் பண்ணக்கூடாது. இந்த பிளேஸ் எதோடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஏஇ. ஸோ இந்த பிளேஸ் தான் நம்மளுக்கு வருது. ஓகேவா, ஸோ இது டியிலிருந்து கனெக்ட் ஆகி இ வரைக்கும் உள்ள பிளேஸ் தான். ஸோ அப்போ ஆங்கிள் டிஏஇ.
ஸோ இது எல்லாத்தையும் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இந்த ஆங்கிளையும் இந்த ஆங்கிளையும் எழுதிட்டோம். சம் ஆஃப் த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இன் ஏ சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் இஸ் 180 டிகிரி. ஸோ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இன் ஏ சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் எழுதினா போதும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஏஇயை மட்டும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், 180 டிகிரியை வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த சைடு எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 30, 35, 90. இப்போ நம்மளுக்கு 5 வரும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா 9 + 6 வந்து நம்மளுக்கு 15. ஸோ 15 நம்மளுக்கு வரும். ஸோ 155. ஸோ -155. ஸோ 180ல் நம்மளுக்கு 155 போச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இந்த சைடு கேரி பண்ணோம் அப்படின்னா இது 7 ஆகிடும். ஸோ கேரி 1. ஸோ 5 to 25 கிடைக்கும். ஸோ ஆங்கிள் டிஏஇ வந்து நம்மளுக்கு என்னது 25 டிகிரி. ஸோ இப்போ நம்ம 3 சப்டிவிஷனையுமே நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஒரு வாட்டி பாருங்கள், ஏசிடி ஃபைண்ட் பண்ணோம். ஸோ ஏசிடி நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன எழுதியிருக்கோம், 90 டிகிரி ஃபஸ்ட்டு எப்படி வருதுன்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கிள், அதாவது ட்ரையாங்கிளில் 3ஐயும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 180 வரும். ஸோ அதில் இது 90, இது 35னா பேலன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணி ஃபைண்ட் பண்ணிட்டோம். அடுத்தது ஆங்கிள்ஸ் இன் செமி சர்க்கிள் இஸ் 90 டிகிரி, செகண்ட் சப்டிவிஷன். ஸோ செமி சர்க்கிள் அதே தான், இதே ஃபஸ்ட்டில் எழுதுற மாதிரி இதுவும் 90 ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ ட்ரையாங்கிளில் 2 பிளேஸ் இருந்துச்சுன்னா ஒரு பிளேஸ் ஃபைண்ட் பண்ணுறது ஈஸி. ஸோ அதே மாதிரி கால்குலேட் பண்ணி ஃபைண்ட் பண்ணிட்டோம். மூணாவது சப்டிவிஷனில் டிஏஇ. ஸோ இது மட்டும் தான் டிஃப்ரெண்ட். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இன் சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல். ஸோ இந்த பிளேஸில் இருக்க ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இன் சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல். ஸோ ஏ தான் இந்த இடத்துல நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுனால இந்த ஆப்போசிட் ஆங்கிள்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதில் இந்த ஆங்கிள் தெரியும், இந்த ஆங்கிள் தெரியும். இது ஒரு பிளேஸு, இது ரெண்டாவது பிளேஸ். ரெண்டையுமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு 180 வரும். ஸோ இது மூணையும் ஆட் பண்ணிவிட்டு 180லே எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 25 டிகிரி அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம 3 சப்டிவிஷனை ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஃபைண்ட் ஆல் த ஆங்கிள்ஸ் ஆஃப் த given cyclic quadrilateral ABCD in the figure அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ABCD அப்படின்றது சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல். ஸோ இங்கே ஒரு சைக்கிள் இருக்குது, அதாவது சர்க்கிள் இருக்குது, உள்ளே வந்து குவாட்ரிலேட்ரல் இருக்குது. ஸோ இதை தான் சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஆல் த ஆங்கிள்ஸ் ஆஃப் த given cyclic quadrilateral, அதாவது இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள். ஸோ இந்த 4 ஆங்கிளுமே என்னென்ன டிகிரியில் இருக்குன்றதை நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். எப்போவுமே ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் இருந்துச்சுன்னா அதில் ஆப்போசிட் சைட்ஸ் என்னது, அது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 180 டிகிரி கிடைக்கும். ஸோ அப்போது ஏவையும் சியும் ஆட் பண்ணால் 180 டிகிரி கிடைக்கும், பியையும் டியையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி கிடைக்கும். ஸோ இங்கே நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் த சம் ஆஃப் த, ஓகே இங்கே எழுதிக்கோங்க, சம் ஆஃப் த ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் த சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல் இஸ் 180 டிகிரி. ஸோ ரெண்டையும் சம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் த சைக்ளிக் குவாட்ரிலேட்டரில் பண்ணோம் அப்படின்னா 180 டிகிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், இது ரெண்டுமே ஆப்போசிட். ஸோ ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் சி ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 180 டிகிரி கிடைக்கும். ஸோ இப்போ ஆங்கிள் ஏ என்னது நம்மளுக்கு 2y + 4. ஸோ 2y + 4. அப்புறம் ஆங்கிள் சி என்னது நம்மளுக்கு 4y - 4. ஓகே, ஸோ ரெண்டுமே எழுதிட்டோம். தட் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இப்போது 2y 4y ரெண்டையும் ஆட் பண்ணால் 6yன்னு வரும். ஸோ 4 + 4 - 4 கேன்சல் ஆகிடுச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ ஒய்யை மட்டும் வச்சுட்டு 180 / 6 வந்துடும். ஸோ கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கு 30 வரும். ஸோ அப்போ y = 30 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அடுத்தது இந்த சைட் பண்ண போகிறோம். அப்போது பி ஆங்கிளையும் டி ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 கிடைக்கும். பி ஆங்கிள் என்னது 6x - 4, டி ஆங்கிள் என்னது 7x + 2. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 180. ஸோ அப்போது 6x + 7x வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 13xன்னு கிடைக்கும். ஸோ -4 + 2 நம்மளுக்கு -2, தட் இஸ் ஈக்குவல் டு 180. ஸோ அப்போ 13xை மட்டும் வச்சுட்டு 180 + 2 அப்போது 182ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸை மட்டும் வச்சுட்டு 13 டிவைடில் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ 13 கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்றத பார்ப்போம். 13 1 டைம்ஸ் வரும் 18ல். அப்போ பேலன்ஸ் என்ன கிடைக்கும், 13ல் 18 போச்சு அப்படின்னா நம்மளுக்கு 5 கிடைக்கும், 52 கிடைக்கும். ஸோ 13 டேபிள்ஸில் நம்மளுக்கு 52 எப்போ வரும் அப்படின்றத பார்க்கலாம். 13 4s போட்டு பார்க்கலாம். 4 3s வந்து நம்மளுக்கு 12, 4 1s 4, 5 52 4 டைம்ஸ் வருது. ஸோ அப்போது 4 டைம்ஸ், அப்போ x = 14 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்குது. இங்கே y = 13. ஸோ இது வந்து 14 டிகிரி. ஸோ இப்போ 14 அப்படின்றது நம்ம இதில் அப்ளை பண்ணணும். இப்போ எல்லாத்துடையுமே ஆங்கிள்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏவோடது நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அப்போ 2y + 4 2, ஒய்யோட வேல்யூ என்னது 30 + 4. ஸோ அப்போ என்ன கிடைக்கும், 60 + 4 64
டிகிரி. அப்போ ஆங்கிள் ஏ ஓடுது 64. அடுத்தது ஆங்கிள் பி ஓடுது நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஆங்கிள் பி ஓடுது பார்த்தீங்கன்னா 6x என்னது நம்மளுக்கு 14 எடுத்திருக்கோம், அப்புறம் -4. அப்போ 6 × 14 நம்மளுக்கு 6 14 சார் என்ன கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். 6 4 சார் 24, 6 1 சார் 6 7 8 கிடைக்குது. ஸோ 84ன்னு வருது. 84ல் 4 போச்சுன்னா நம்மளுக்கு 80. ஸோ ஆங்கிள் பியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 80 டிகிரி. ஓகே, அடுத்தது ஆங்கிள் சி பார்க்கலாம். ஆங்கிள் சி பார்த்தீங்கன்னா 4y, ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு என்ன இருக்குது 13 இருக்குது, -4. அப்போது 4 30 சார் 120 -4 தட் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சி என்னது 120ல் 4 போச்சுன்னா 116 டிகிரி. அடுத்தது டி பார்க்கணுன்னா 7x + 2 இருக்குது. அப்போ 7 எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு 14 + 2. ஸோ அப்போது 7 14 சார் என்ன முதல்ல போட்டுக்கலாம். அப்போது 7 14 சார் 7 × 14. அப்போது 7 4 சார் 7 14 21 28ன்னு வரும். ஸோ 7 1 சார் 7 8 9 98 வரும். 98 + 2 நம்மளுக்கு 100 டிகிரி. ஸோ ஆங்கிள் டி ஓடுது. ஓகே, ஸோ இதில் தான் ஆன்சர். இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஏ ஓடுது 64, ஆங்கிள் பி ஓடுது பார்த்தீங்கன்னா 80 டிகிரி, ஆங்கிள் சி ஓடுது 116 அதாவது 116 டிகிரி, ஆங்கிள் டி ஓடுது 100 டிகிரி. ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா ரெண்டு சைடையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 180 வருதான்னு பார்க்கலாம். ஸோ இது 100, இது வந்து 80, அப்போது 180 வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 64, இது வந்து 116. ஸோ 116ஐயும் 64ஐயும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது 116ஐயும் 64ஐயும் ஆட் பண்ணால் 0 கேரி 1, 6 1 7 இன்னொரு 1 8. ஸோ இங்கே 180 கரெக்டாக கிடைக்குது. ஸோ அப்போ நம்ம போட்டிருக்க ஆன்சர் வந்து கரெக்ட் அப்படின்றத நம்ம செக் பண்ணிட்டோம். அவ்வளோதான் இந்த சம். இந்த கிவன் ஃபிகர் ABCD is a cyclic quadrilateral where diagonals intersects at P அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. such that DBC is equal to 40 degree and BAC is equal to 60 degree. Find CAD and BCDன்னு கேட்டிருக்காங்க. எதை நம்ம ஃபைண்ட் பண்ணோம் CAD and BCD. ஸோ ரெண்டுத்துடைய ஆங்கிள் ஃபைண்ட் பண்ணோம். CAD அப்படின்னா எந்த பொசிஷன்னா CA and D. ஸோ A தான் சென்ட்ரல் வரும், C and A and D. ஸோ இந்த பிளேஸ் நம்மளுக்கு ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, அடுத்தது BCD அப்படின்னா என்ன பிளேஸ்ன்னு பார்க்கலாம். B C and D. ஸோ BCD. ஸோ அப்போ C தான் சென்டரில் இருக்குது. ஸோ இந்த பிளேஸ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இப்போ நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இந்த பிளேஸையும் முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிளை நம்ம தனித்தனியாக எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போது நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா cyclic quadrilateral, அதாவது ABCD is a cyclic quadrilateral where diagonals intersect at Pன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. diagonals intersect at P அப்படின்னா இந்த P பாயிண்ட். ஸோ அப்போ இந்த எல்லா பிளேஸுமே நம்மளுக்கு என்னது 90 டிகிரி அப்படின்றத சொல்லுது, குறிக்குது. ஓகே, இப்போ இது 90, ஸோ இந்த பிளேஸ் 90, ஸோ இந்த பிளேஸ் வந்து நம்மளுக்கு 90. ஸோ அப்போ எல்லா பிளேஸுமே நம்மளுக்கு 90 அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இப்போது இந்த மாதிரி கட் ஆகுது அப்படின்னாலே நம்மளுக்கு இந்த எல்லா பிளேஸுமே நம்மளுக்கு என்ன ஆகுது 90 வருது. ஓகே, அதுதான் இங்கே சொல்கிறாங்க diagonals intersect at P அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது 90, இது 90, இது 90, இது 90. இப்போது ஒரு ட்ரையாங்கிள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு ஆங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா மூணாவது ஆங்கிளில் வந்து ஈஸியாக அந்த 180 டிகிரியில் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணுவோம். ஸோ மூணாவது ஆங்கிள் தெரிஞ்சிடும். ஸோ சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இந்த ட்ரையாங்கிள் வந்து நம்மளுக்கு 180 டிகிரின்னு தெரியும். ஸோ இப்போது இந்த ஆங்கிள் எடுத்துக்கலாம், அதாவது AP and B. ஸோ இந்த ஆங்கிள் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 60 இருக்குது, இது 90 இருக்குது. அப்போ பேலன்ஸ் இந்த பிளேஸ் என்ன இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த பிளேஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ இது 60, இது 90. ஸோ இது நம்ம என்ன எழுதலாம், ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுத போகிறோன்றதை கவனிங்க. இப்போ ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோன்னா APB. ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். ஓகே, APB இந்த ட்ரையாங்கிள். ஸோ இதில் 60 and 90 இருக்குது. ஸோ ஆங்கிள் A ஓடுது 60, ஆங்கிள் P ஓடுது வந்து நம்மளுக்கு 90 அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆங்கிள் APB எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, ஆங்கிள் APB நான் இங்கே போடுறேன். இப்போ பாருங்கள், இப்போ பிளேஸ் என்னது ஆங்கிள் A. ஸோ இந்த ஆங்கிள் எப்படி எழுத போகிறோன்னா இந்த B ஆங்கிள் Bன்னு எழுத முடியாது, ஏன்னா Bக்கு இந்த சைடும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறதுனால. ஸோ ஆங்கிளுக்கு Aக்கு இந்த சைடும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறதுனால நம்ம ஆங்கிள் ஏன்னு எழுதணும் அப்படின்னா இந்த ஃபுல்லத்தையும் குறிக்கும். ஸோ அதனால் ஆங்கிள் ஏன்றதை நம்ம எழுதாமல் எப்படி எழுத போகிறோன்னா இங்கே A இருக்குது சென்டரில். ஸோ இந்த ஆங்கிள் எடுக்க போகிறோம் அப்படின்னா PABன்னு எடுக்கலாம், இல்லைனா BAP அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். A சென்டரில் வர மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா BAPன்னு எடுக்க போகிறோன்னா ஸோ இப்போ BAP ப்ளஸ் அடுத்தது APB. ஸோ APB.
ஓகே ப்ளஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா PBA PBA. ஸோ இதை நான் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ APB இது எல்லாமே சென்ட்ரலில் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 180 டிகிரி கிடைக்கும். ஏன்னா சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இந்த ட்ரையாங்கிள்ஸ் ஆர் 180 டிகிரி. அந்த சென்டென்ஸை நீங்கள் எழுதிக்கோங்க. ஏன்னா ப்ரீவியஸ் சம்ஸில் நான் எழுதியிருப்பேன். ஸோ இந்த சம்மில் நான் எழுதலை, டேரெக்டாக போட்டிருக்கேன். இப்போது BAP என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 டிகிரி, APB என்னன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. ஸோ BAP 60, APB வந்து நம்மளுக்கு 90. ஸோ PBA தெரியாது. PBA நம்மளுக்கு இந்த பிளேஸ் தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது PBAவை அப்படியே வச்சுக்கலாம் 180 டிகிரி. ஸோ இப்போ PBA மட்டும் வச்சுட்டு 180 டிகிரி மைனஸ் இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த சைடு எடுத்துகிட்டு வரலாம். அப்போது 60 + 90 நம்மளுக்கு என்னது 150. இந்த சைடு போணுச்சுன்னா -150ன்னு வரும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 180ல் 150 போச்சுன்னா நம்மளுக்கு 30 டிகிரி. ஸோ PBA வந்து நம்மளுக்கு 30 டிகிரி. ஸோ இந்த பிளேஸ் வந்து 30. ஓகேவா? இப்போது இது 30 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே இது ஒரு ட்ரையாங்கிள். ஓகே ஸோ இந்த எல்லா ட்ரையாங்கிளையும் நம்ம எடுக்க போகிறோம். அதாவது இந்த ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிள் 3 பிளேஸுமே நம்மளுக்கு இருக்குதான்னு பார்க்கலாம். ஸோ இந்த பிளேஸில் இந்த ட்ரையாங்கிளில் இந்த பிளேஸ் வந்து 60, இந்த ஃபுல் பிளேஸ் வந்து 70. இப்போது நம்ம இந்த ட்ரையாங்கிள் நான் இங்கே வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். இப்போது ABC ட்ரையாங்கிள் எடுக்க போகிறேன். ஸோ இந்த பிளேஸ் ஃபுல்லாத்தையும் பார்த்தோன்னா இது ஃபுல்லாத்தையும் பார்த்தோன்னா நம்மளுக்கு 70 வருது. இது ஃபுல்லாத்தையும் பார்த்தா நம்மளுக்கு என்ன வருது 60 வருது. ஓகேவா? இதை மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 60 வரும். அப்போது இந்த பிளேஸ் நம்மளுக்கு தெரியாது. இதை தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி ஃபைண்ட் பண்ணுறது? சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இந்த ட்ரையாங்கிள்ஸ் ஆர் 180 டிகிரி. ஸோ இப்போ என்ன ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோன்னா ABC ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன பிளேஸ் எடுக்க போகிறோன்னா BAC plus ACB plus CBA. ஓகே இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ அதான் எழுதுகிறோம் BAC அப்புறம் ACB அப்புறம் CBA. ஸோ ACB எல்லாமே சென்ட்ரலில் வர மாதிரி எழுதியாச்சு. ஸோ BACயோட வேல்யூ என்னது நம்மளுக்கு 60 ப்ளஸ் ACBயோட வேல்யூ என்னது ACBயோட வேல்யூ என்னது தெரியாது நம்மளுக்கு. ஓகே ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். அப்புறம் CBAவோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும் 70ன்னு தெரியும். தட் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேவா? ஸோ இப்போது ACBயை மட்டும் வச்சுட்டு இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணிட்டு இந்த சைடு எடுத்துகிட்டு வரலாம். அப்போது இது 60 70 நம்மளுக்கு எனக்கு 130 கிடைக்கும். ஸோ அப்போது 180லேருந்து 130 போச்சு அப்படின்னா நம்மளுக்கு 50 டிகிரி. ஸோ ACBயோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 50. ஸோ அப்போ இந்த பிளேஸ் வந்து நம்மளுக்கு 50. ஸோ இது என்ன பிளேஸ்னால் இந்த பிளேஸ் தானே. ஸோ இந்த பிளேஸ் மட்டும் ஃபுல்லாக கிடையாது. இந்த பிளேஸ் இந்த ட்ரையாங்கிள் எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த பிளேஸ் மட்டும் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 50 டிகிரின்னு கிடச்சிருக்கு. நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? இந்த பிளேஸ் மட்டும். அடுத்தது இப்போ நம்ம இந்த ஃபுல்லாக நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா CAD BCD ஃபைண்ட் பண்ணோம். BCDக்கு நம்மளுக்கு இந்த ஃபுல் Cயும் வேணும் நம்மளுக்கு. ஸோ நம்ம இந்த பிளேஸ் மட்டும் 15ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த பிளேஸ் ஃபுல்லாக ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இந்த பிளேஸ்க்கு நம்மளுக்கு இந்த பிளேஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது நல்லா கவனிங்க. ஸோ இந்த பிளேஸ் அப்படின்னா இந்த இதை நம்ம மறைச்சிக்கலாம் இப்போது. ஓகே இதை நம்ம மறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு கோடு, இது வந்து ஒரு கார்டுன்னு எடுத்துக்கலாம். கோடு இந்த கோடை வந்து நம்ம ஒரு கார்டுன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ADன்றது ஒரு கார்டுனா இது எல்லாமே ஒரு செக்மெண்ட் நம்மளுக்கு. ஸோ இதோட ரிமைனிங் செக்மெண்ட் ஃபுல்லாமே இது ஒரு சர்க்கிளில். ஸோ இப்போது ஒரே செக்மெண்ட்டில் 2 ஆங்கிள் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல்னு சொல்லலாம். ஸோ நம்ம இந்த பிளேஸை மறைச்சிக்கலாம். ஸோ இப்போ 2 ஆங்கிள்னால் என்னது? இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 30 இருக்குது. ஸோ இதுவும் இதே பிளேஸ் தான், இதுவும் இதே பிளேஸ் தான். அப்போ நம்மளுக்கு இந்த பிளேஸும் நம்மளுக்கு 30. ஓகே ஸோ இது 30னால இதுவும் நம்மளுக்கு 30. எப்படி வருது நான் தனியாக வேணாலும் வரைஞ்சி காட்டுறேன். இப்போது AD. ஸோ இதுதான் இருக்குது. ஏன்னு இருக்குது, இங்கே D இருக்குது. ஸோ இது வந்து ஒரு போர்ஷனில் இருக்குது, சர்க்கிளோடைய போர்ஷனில் இருக்குது. ஸோ மித்த எல்லா போர்ஷனும் இப்படி வருது சர்க்கிளோடது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி ஒரு இதை தாங்கி எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி இங்கிட்டு ஒரு ட்ரையாங்கிள் நம்மளுக்கு வருது. ஓகேவா? இப்போ ABD ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இதில் வந்து 30 டிகிரி இந்த இடத்துல வருது. ஸோ இதை பேஸ் பண்ணி இன்னொரு ட்ரையாங்கிள் நம்மளுக்கு என்ன வருது? இந்த ட்ரையாங்கிள் வருது. ஸோ இது C. ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஸோ இந்த பிளேஸ் ரெண்டுமே நம்மளுக்கு எங்கே டச் ஆகுதுன்னா அதர் செக்மெண்ட். இது ஒரு செக்மெண்ட், இது ஒரு செக்மெண்ட். ஸோ angles in the same segments are equal. ஸோ அந்த லைன் எழுதிக்கணும். ஸோ angles in the same
segments are equal. ஸோ இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ இது ஒரு செக்மெண்ட், ரிமைனிங் இருக்க சர்க்கிள் எல்லாமே ஒரு செக்மெண்ட். இந்த கார்டு இப்படி இருக்கும்போது இப்போ இது ரெண்டுமே ஒரே செக்மெண்ட்டில் இருக்குது. அப்போது இந்த பி இது வந்து 30 அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கனால ஸோ இதையும் நம்ம கண்ணை மூடிட்டு 30ன்னு எழுதிட்டோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த பிளேஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 30 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த பிளேஸ் மட்டும் 50. ஸோ இந்த ரிமைனிங் பிளேஸ் வந்து நம்மளுக்கு 30 அப்படின்னா 50 + 30 இந்த ஃபுல் ஆங்கிள் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80. ஓகே, ஸோ பிசிடி வரும்போது நம்ம ஃபுல் ஆங்கிள் தான் பார்ப்போம். ஸோ 80 டிகிரி. ஸோ இப்போ நம்ம இதிலேருந்து என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பிசிடி வந்து 80 டிகிரி நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்னா செகண்ட் சப்டிவிஷன். ஸோ இது வந்து என்னது? செகண்ட் சப்டிவிஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சிஏடி எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். சிஏடி அப்படின்னா சிஏடி இந்த பிளேஸு இந்த பொசிஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ இந்த பொசிஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த பிளேஸ், அதாவது என்ன பிளேஸ் நம்மளுக்கு வருதுன்னா 50, இந்த இடத்துல நம்மளுக்கு 50 வருது. ஸோ இந்த பிளேஸ் வந்து நம்மளுக்கு 50 இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோன்னா அப்போது இந்த ட்ரையாங்கிள் இது ஒரு செக்மெண்ட் எடுக்க போகிறோம். இப்போ ஏபியை சேம் இதே மாதிரி ப்ரொசீஜர் தான் நான் இங்கே தனியாக வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். ஏபி ஸோ சர்க்கிளுடைய இந்த செக்மெண்ட் ஏபின்றது கார்டு. ஸோ இது சர்க்கிளுடைய ஒரு செக்மெண்ட், ரிமைனிங் எல்லாமே ஒரு செக்மெண்ட். ஓகே, ஸோ இந்த செக்மெண்ட்டில் நம்மளுக்கு ஏபியை பேஸ் பண்ணி நம்மளுக்கு இங்கிட்ட ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாம். இதே ஏபியை பேஸ் பண்ணி நம்மளால் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகேவா? ஸோ இது வந்து சி, இது வந்து டி. ஸோ சி இந்த பிளேஸ் வந்து நம்மளுக்கு 50 அப்படின்னா ஸோ அதே தான் நம்மளுக்கு இந்த பிளேஸும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 50 கிடைக்கும். அப்போது இது 50 அப்போனா இது 50, இதே லைன் தான். ஆங்கிள்ஸ் இந்த சேம் செக்மெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அதை தான் நம்ம எழுதணும் இங்கேயும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்லேயும் என்ன எழுத போகிறோம்னா ஆங்கிள்ஸ் இந்த சேம் செக்மெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல், இதெல்லாமே அப்படி எழுதிக்கோங்க. ஸோ தேர்ஃபோர் ஸோ இது 50 அப்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இது 50னா இதுவும் 50. ஸோ அப்போ என்னது? இது என் பிளேஸு பிடிஏ. ஸோ பிடிஏ அதனுடைய ஆங்கிள் என்னது? நம்மளுக்கு 50. ஸோ எப்படி நம்மளுக்கு வருதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, பிடிஏ. ஸோ இந்த பிளேஸ் நம்மளுக்கு 50. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து பி. இப்போது நம்ம என்ன பிளேஸ் ஃபைண்ட் பண்ணணும்னா இந்த பிளேஸ் ஃபைண்ட் பண்ணணும், சிஏடி ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அப்போ இது ஒரு ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது ஏபிடின்றது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இதை கன்சிடர் பண்ணோன்னா 2 பிளேஸ் கொடுத்துருக்காங்க, பேலன்ஸ் ஒரு பிளேஸ் நம்மளுக்கு ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போ நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுறது? அப்போ பார்த்தீங்கன்னா பிஏடி ப்ளஸ் ஆங்கிள் பிஏடி போட்டாச்சு, அப்புறம் ஏடிபி ப்ளஸ் ஆங்கிள் டிபிஏ. ஓகே, ஸோ இப்போ ஏடிபி ஸோ இந்த ட்ரையாங்கிள் மட்டும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பிஏடி என்னது நம்மளுக்கு தெரியாது. ஸோ பிஏடி வந்து நம்மளுக்கு தெரியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏடிபி நம்மளுக்கு என்னது? ஏடிபி நம்மளுக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிபி 50. ஓகே, டிபிஏ ஸோ டிபிஏ நம்மளுக்கு என்னது 90. எல்லாமே ஆட் பண்ணால் 180 கிடைக்கணும். ஸோ 180 எழுதிட்டோம். ஸோ இப்போது ஆங்கிள் பிஏடியை மட்டும் வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். அப்போது நம்மளுக்கு 140 கிடைக்கும். ஸோ 180 மைனஸ் 140 ஸோ என்னது நம்மளுக்கு 40. ஸோ அப்போ இந்த பிளேஸ் என்னது நம்மளுக்கு 40. ஸோ இது என்ன ஆங்கிள்? பிஏடினும் எடுக்கலாம், சிஏடினும் எடுக்கலாம், எல்லாத்துக்குமே இதே ஆங்கிள் தான். ஸோ நம்மளுக்கு பிஏடி நம்மளுக்கு என்னது 40. தேர்ஃபோர் ஸோ இதுதான் நம்மளுக்கு என்ன வேல்யூ? சிஏடியோட வேல்யூமே நம்மளுக்கு இது தான். ஸோ இதுவுமே நம்மளுக்கு 40 டிகிரி தான். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோடது, இது வந்து செகண்ட் சப்டிவிஷனோடது. ஓகேவா? ஸோ இப்போது சிஏடி நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 40. பிசிடி வந்து நம்மளுக்கு 80 டிகிரி. ஓகே, நம்ம 5th சம் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த given figure AB and CD are the parallel chords of a circle with center Oன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது AB and CD அப்படின்றது என்னது? parallel chords. parallelனா இப்படி இருக்கிறது. ஸோ இப்படி ஒரு கோடு இருக்குன்னா இப்படி ஒரு கோடு இருந்துச்சுன்னா இது ரெண்டுமே parallel அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஏபி சிடி ரெண்டுமே என்ன இருக்குது? parallel chordsஆக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. chords. ஓகே, அடுத்தது such that ஏபியோட சென்டிமீட்டர் பார்த்திங்கன்னா 8 சென்டிமீட்டர் அண்ட் சிடியோட சென்டிமீட்டர் பார்த்திங்கன்னா 6 சென்டிமீட்டர். இது வந்து 6 சென்டிமீட்டர், இது வந்து 8 சென்டிமீட்டர். இஃப் ஓஎம் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏ
பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஎம் என்னது, இது ஓ பிளேஸு, இது எம் பிளேஸு. ஸோ ஓஎம் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏபி அண்ட் ஓஎல் என்ன சொல்கிறாங்கன்னா இது எல், இந்த பிளேஸ் வந்து என்னது எல். ஓகே, இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ஓஎல் இஸ் பெர்பெண்டிகுலர் டு சிடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, distance between LM is 7 cm. இந்த LM இதனுடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 7 cm நான் இங்கே எழுதியிருக்கேன். ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஸோ இந்த சர்க்கிளுடைய ரேடியஸ் கேட்குறாங்க. ஸோ ரேடியஸ்னால் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்மளுக்கு இந்த பிளேஸ் இது தானே ரேடியஸ். ஸோ இது என்னது ரேடியஸ், அதாவது சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு கார்னரை டச் பண்ணுறது எல்லாமே நம்மளுக்கு ரேடியஸ். அப்போ இதுவும் என்னது நம்மளுக்கு, இதுவும் நம்மளுக்கு ரேடியஸ் தான். ஸோ இதுவும் ரேடியஸ் தான். நம்மளுக்கு என்னது இந்த கோடு நம்மளுக்கு என்னது ரேடியஸ் தான். ஸோ இது ரேடியஸ், அப்புறம் இந்த கோடு நம்மளுக்கு ரேடியஸ், இந்த கோடும் ரேடியஸ், இங்கேருந்து இந்த பிளேஸ் வரைக்கும் ரேடியஸ், எல்லாமே ரேடியஸ். நம்மளுக்கு இந்த சம்மில் இங்கே கோடு போட்டால் வசதியாக இருக்கும் ரேடியஸ் கண்டுபிடிக்காதனால நம்ம இங்கே கோடு போட்டிருக்கோம். ஓகே, அதே மாதிரி நம்ம இங்கேயும் கோடு போட்டிருக்கோம். ஸோ இந்த இதை வச்சு நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல் கோடு 8 சென்டிமீட்டர்னா இதில் பாதி என்னது, அப்போ இந்த ஏஎம் என்னது இங்கே எழுதுகிறாங்க பாருங்கள். ஸோ இப்போ AM is equal to 1/2 AB. ஸோ ஏபியை ரெண்டாக பிரிக்கணும், அதுதான் என்னது ஏஎம்மோட வேல்யூஸ். அப்போது என்னது 1/2 into 8 கேன்சல் பண்ணால் 4. ஸோ 4 சென்டிமீட்டர். ஸோ இந்த பாதி பிளேஸ் என்னது நம்மளுக்கு 4 சென்டிமீட்டர். அதே மாதிரி சிடி இதில் பாதி இதுனா இது நம்மளுக்கு என்னது சிஎல். ஸோ அப்போ இங்கே எழுதலாம் சிஎல் is equal to 1/2 into CD. ஸோ சிடியோட வேல்யூ என்னது நம்மளுக்கு, சிடியோட வேல்யூ 6 சென்டிமீட்டர். ஸோ இப்போ கேன்சல் பண்ணால் 3. ஸோ இப்போ 3 சென்டிமீட்டர். இந்த பாதி பிளேஸ் என்னது நம்மளுக்கு 3 சென்டிமீட்டர். ஸோ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எழுதுங்க, ஓகேவா. ஸோ இதுக்கும் இப்போ நம்மளுக்கு மார்க் கிடைக்கும். ஸோ இப்போது இதில் பாதி 3 சென்டிமீட்டர், இதில் பாதி வந்து 4 சென்டிமீட்டர். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த ட்ரையாங்கிளை மட்டும் நான் எடுத்து இங்கே ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்படி இருக்குது இந்த ட்ரையாங்கிள். ஓகே, இப்போது ஏ இதை பார்த்து தான் நான் ட்ரா பண்ணுறேன். இது ஏ, இது எம்மு, இது வந்து ஓ, இது வந்து ஆர்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த பிளேஸ் வந்து நம்மளுக்கு வந்து 4 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இப்போ இந்த பிளேஸை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், ஓஎம் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா இந்த ஓலேருந்து எம் பிளேஸை வந்து நம்ம வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கலாம். அப்போது இங்கே ஓலேருந்து இந்த எல்லை வந்து நம்ம எப்படி மார்க் பண்ண முடியும், ஏன்னா இது ஃபுல் பிளேஸ் வந்து நம்மளுக்கு என்னது 7. அப்போ இந்த 7லேருந்து இந்த எக்ஸை போயிடுச்சு அப்படின்னா இது 7 - எக்ஸாக இருக்கும். புரியுதா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நான் இங்கேருந்து தனியாக வரைஞ்சி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஓ, இது வந்து எம், இது வந்து எல். ஓகே, இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஃபுல்லாக 7, இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், ஓஎம்மை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்போது ஏன்னா நம்மளுக்கு தனித்தனியாக வேல்யூ வேணும், மொத்தமாக அவங்க வந்து 7ன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியாது, ஸோ நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்போது ஓஏல நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா இந்த 7லேருந்து இந்த ஃபுல் வேல்யூலேருந்து இந்த எக்ஸ் வேல்யூவை மைனஸ் பண்ணால் தானே இந்த பிளேஸு. அப்போ இதை 7 - எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இது ரெண்டையுமே ஆட் பண்ணால் எக்ஸ் கேன்சல் ஆகிடும், 7 கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ இந்த எக்ஸோட வேல்யூவை இந்த 7ல் மைனஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஓஏலோட வேல்யூ தெரியும். ஸோ அதனால் 7 - எக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியிருக்கோம். அப்போது ஓஎல் வந்து 7 - எக்ஸ், ஓஎம் வந்து எக்ஸு. ஓகே, ஸோ இப்போ ஓஎம் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ஓகேவா, இது ஒரு ட்ரையாங்கிள். அடுத்தது நம்ம என்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம்னா இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம். நான் ரெண்டையும் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், அடுத்தது இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். ஓகே, இந்த ட்ரையாங்கிள். அப்போது ஓ இங்கே வருது, எல் இங்கே வருது, இங்கே சி வருது. ஸோ இது என்ன சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இது என்னது ரேடியஸ், இது என்னது ஓஎல் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம 7 - எக்ஸு. புரிஞ்சுதா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம பித்தாகரஸ் தியரம் போட போகிறோம், இதுக்கு தனியாக நம்ம பித்தாகரஸ் தியரம் போட போகிறோம். ஸோ அப்போ ஹைப்போட்டெனியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஸோ அதே ஃபார்முலா தான். ஸோ அப்போ என்ன எழுதுவோம், ஹைப்போட்டெனியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ ஹைப்போட்டெனியூஸ் ஸ்கொயர், இதில் ஹைப்போட்டெனியூஸ் சைடு வந்து இதுதான். ஓகே, இதுதான் ஹைப்போட்டெனியூஸ் சைடு. அப்போ இதுக்கு நேராக இருக்குது ஆப்போசிட்டு, கீழே இருக்கிறது வந்து அட்ஜசன்ட். இங்கே இந்த சைடில் டயக்ராம் பார்த்தீங்கன்னா மேலே வருது, ஸோ அட்ஜசன்ட் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹைப்போட்டெனியூஸ் சைடு, இது ஆப்போசிட் சைடு, பேலன்ஸ் இருக்குது அட்ஜசன்ட் சைடு. ஓகே, ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம், ரெண்டுத்துக்குமே இதே ஃபார்முலா தான். இப்போது ஹைப்போட்டெனியூஸ் சைடு என்னது நம்மளுக்கு ஓஏ. ஸோ ஓஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது ஓஎம் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎம் ஸ்கொயர். ஓகே, இதுக்கு நம்ம இந்த டயக்ராமுக்கு எழுதியாச்சு.
அப்போது ஓஏ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஎம் என்னது நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎம் என்னது நம்மளுக்கு 4 சென்டிமீட்டர், அப்போது 4 ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 4 நம்மளுக்கு 16 கிடைக்கும். ஸோ ஆர் ஸ்கொயரோட வேல்யூ. ஓகே, இப்போ நம்ம இதை பாக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம ரெண்டாவது இந்த டயக்ராமுக்கு நம்ம எழுத போகிறோம். ஸோ இந்த டயக்ராம் எழுதுனா அதே தான். ஸோ என்ன வரும் ஃபார்முலா, ஹைப்போடெனியூஸ் ஸ்கொயர்னா ஓசி ஸ்கொயர் ஓகே ஈக்குவல் டு என்னது ஆப்போசிட்டு ஓஎல் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎல் ஸ்கொயர். ஓகே, ஸோ ஓசி என்னது நம்மளுக்கு ஆர் ஸ்கொயர், ரேடியஸ் தானே, ஸோ ஆர் ஈக்குவல் டு ஓஎல் என்னது நம்மளுக்கு 7 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎல் என்னது நம்மளுக்கு, சிஎல் வந்து நம்மளுக்கு 3. ஸோ அப்போ நம்மளுக்கு 3 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா, இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதை நம்ம பிரித்து எழுதலாம். ஸோ ஆர் ஸ்கொயர் இப்போ பார்த்திங்கன்னா ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஏ மைனஸ் பி, அப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏபி, ஏ என்னது 7, பி என்னது எக்ஸு, அப்புறம் ப்ளஸ் பி ஸ்கொயர், எப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 3s are 9. நான் டேரெக்டாக எழுதிட்டேன். ஓகேவா, இது வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் பிரிச்சிருக்கோம். ஸோ ஃபார்முலா என்னது, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ அந்த மாதிரி பிரிச்சிருக்கேன். இப்போ நம்ம ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 7 7s நம்மளுக்கு என்னது 49 மைனஸ் 2 7s are 14x plus x square plus 9. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா, 49 9ஆல் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 58 கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஆர்டர் எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 14x 49 ப்ளஸ் 9 வந்து நம்மளுக்கு 58. ஸோ இது வந்து ஆர் ஸ்கொயரோட வேல்யூ. ஸோ இப்போ நம்மளுக்கு ஆர் ஸ்கொயர்னு 2 வேல்யூ கிடச்சிருக்கு. இந்த டயக்ராமுக்கு ஒரு ஆர் ஸ்கொயர், இந்த டயக்ராமுக்கு ஒரு ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் ஆறுங்கிறது ஒரே வேல்யூ தான். ஸோ இப்போ இந்த ஆர் ஸ்கொயரும் ஈக்குவலாக தானே இருக்கும். ஸோ இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை 1ன்னு எடுத்துக்கலாம், இது 2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இப்போ 1 ஈக்குவல் டு 2 ரெண்டுமே ஈக்குவல் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 16. இங்கே வந்து ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 14x ப்ளஸ் 58. ஸோ ரெண்டையும் ஈக்குவல் பண்ணலாம். ஸோ அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 14x ப்ளஸ் 58. ஓகே, இப்போ நம்ம இங்கே ரெண்டு பக்கமும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வரும்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயராக வரும். ஸோ அப்போ இது கேன்சல் ஆகிடும். ஓகேவா, இப்போது இங்கே 16 இருக்குது, இங்கே 58 இருக்குது, இங்கே மைனஸ் 14x இருக்குது. ஸோ இந்த மைனஸ் 14x நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு வரலாம். அப்போது ப்ளஸ் 14x ஆகிடும். இந்த 16 நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு போகலாம். அப்போ நம்ம மைனஸ் 16 ஆகிடும். ஓகேவா, இந்த 14x வந்து நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு போகும்போது நம்மளுக்கு மைனஸ் 14x ஆகிடும். அதாவது மைனஸ் 14x வந்து ப்ளஸ் 14x ஆகிடும். அதாவது மைனஸில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ப்ளஸ் ஆகும். இங்கே ப்ளஸில் இருக்கிறது வந்து நம்மளுக்கு இந்த சைடு வரும்போது நம்மளுக்கு மைனஸாக மாறுது. ஸோ எதுவுமே பண்ணல, எக்ஸ் ஸ்கொயர் நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு தேவை எக்ஸோட வேல்யூ. ஸோ இப்போ 14x இருக்குது. ஸோ எக்ஸை மட்டும் வச்சுட்டு 58ல் 16 முதல்ல மைனஸ் பண்ணிக்கலாம். 58ல் 16 போச்சு அப்படின்னா 2 இங்கே 4. ஸோ அப்போ 42ன்னு கிடைக்கிது. ஸோ 42 டிவைடட் பை இந்த 14 வந்து இங்கே வரும். ஓகேவா, ஏன்னா இங்கே மல்டிபிளில் இருக்குது, இந்த சைடு வரும்போது டிவைடில் வரும். ஸோ இப்போ 42 டிவைடட் பை 14. ஸோ அப்போ 14 டேபிள்ஸில் 42 எத்தனை டைம்ஸ் வரும்னு பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். 14 3s பார்த்தீங்கன்னா 12 வருது, 3 1s 3 4 42 வருது. 3 டைம்ஸ் 42 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கிது. கேன்சல் பண்ணால் 3. ஓகே, அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. இது வந்து ஆரோட வேல்யூ கிடையாது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது எக்ஸோட வேல்யூ தான். ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 16 இதில் அப்ளை பண்ணலாம், இல்லைனா ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இதில் அப்ளை பண்ணலாம். இதில் ஆர் ஸ்கொயரை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஸ்கொயரை இந்த சைடு எடுத்துகிட்டு போய் ரூட்டாக மாற்றினால நம்மளுக்கு ஆர் கிடைக்கும். இது வந்து எக்ஸோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதை 1ல் அப்ளை பண்ணலாம். நம்ம 1 தான் ஈஸியான ஈக்குவேஷனாக இருக்குது. ஸோ 1ல் அப்ளை பண்ணலாம். அப்போ நம்ம இங்கே என்ன எழுத போகிறோம்னா, சப்ஸ்டிடியூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 in 1 இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது நம்மளுக்கு, ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 16. ஸோ எக்ஸ் என்னது நம்மளுக்கு 3 ஸ்கொயர் ப்ளஸ் 16. ஸோ 3 ஸ்கொயர் என்னது நம்மளுக்கு 9 ப்ளஸ் 16. அப்போ 9 ப்ளஸ் 16 நம்மளுக்கு என்னது 25. ஸோ இது என்னது ஆர் ஸ்கொயரோட வேல்யூ. ஸோ அப்போ ஆரோட வேல்யூ என்னது ரூட் ஆஃப் இந்த ஸ்கொயர் இந்த சைடு போயிடுமா, ரூட் ஆஃப் 25ன்னு வரும். ஸோ ரூட் 25 என்னது ரூட் ஆஃப் 5 இன்ட்டு 5 தட் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ 5 சென்டிமீட்டர். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னது 5 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். அதாவது ஆர் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் தட் இஸ் ரேடியஸ். ஸோ ரேடியஸ் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம்.
அவ்வளோதான் இந்த சம். ஸோ இப்போது the arch of a bridge has dimension is shown where the arch measurement 2 meter at its height. ஸோ இந்த ஆர்ச்சோட ஹைட் வந்து 2 மீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய வித்து பார்த்தீங்கன்னா 6 மீட்டர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளேஸ் வந்து நம்மளுக்கு என்னது 6 மீட்டர், இது வந்து 6 மீட்டர். ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 மீட்டர் இந்த டிஸ்டன்ஸ். அடுத்தது நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் தட் கண்டைன்ஸ் ஆர்க். ஸோ இந்த ஆர்க்கோட வர சர்க்கிளுடைய ரேடியஸ் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ இது ஆர்க் பாதி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மீதி பாதியை நம்ம வரையணும். ஓகே, அப்போ நம்ம என்னவா வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு சர்க்கிளாக நம்ம வந்து ட்ரா பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம சர்க்கிளாக ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த சர்க்கிளில் இது கிடையாது நம்மளுடைய மிட் பாயிண்ட், இது என்னது நம்மளுடைய கார்டு. ஸோ இது என்னது நம்மளுக்கு கார்டு. ஸோ அப்போ நம்ம மிட் பாயிண்ட் எந்த பிளேஸில் வரும்னா ஸோ இந்த பிளேஸில் வரும், இந்த பிளேஸ்னு வச்சுக்கலாம். சரியா, இந்த பிளேஸில் வந்து நம்ம ஓ அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். இந்த பிளேஸ் தான் நம்மளுக்கு மிட் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரேடியஸ் எப்படி இருக்கும். ஸோ இது என்னது ரேடியஸ், ஒரு மிட் பாயிண்ட்லேருந்து அதாவது சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது இதை தொட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்னது ஒரு சர்க்கிளுடைய இந்த ரவுண்டில் எதை தொட்டாலுமே அது வந்து ரேடியஸ். இந்த பிளேஸ் வந்து நம்மளுக்கு என்னது ரேடியஸ். ஸோ இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கேருந்து இந்த பிளேஸும் நம்மளுக்கு என்னது ரேடியஸ் தானே. இங்கேருந்து இந்த கார்னரை தொடுறதும் என்னது இதுவும் நம்மளுக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரேடியஸ் தான். ஆனால் நம்மளுக்கு இந்த பிளேஸ் வந்து 2ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது என்னவாக இருக்கும், ரேடியஸில் 2 போயிடுச்சுன்னா அப்போது R-2ஆக இருக்கும் இந்த பிளேஸ் மட்டும். ஓகேவா. ஸோ இப்போ எப்படி நம்ம போட போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். நான் தனியாக உங்களுக்கு டயக்ராம் வரைஞ்சி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ட்ரையாங்கிள் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கு மட்டும் நான் டயக்ராம் வரைகிறேன். ஸோ அப்போது இந்த ட்ரையாங்கிள் நம்ம எடுக்கிறோம். இது என்னது ஏ, இது என்னது ஓ, இது என்னது டி. ஸோ ஓடி நம்ம என்ன எடுத்துருக்கோம், இது ஃபுல்லாமே நம்மளுக்கு என்னது ரேடியஸ். இந்த ஃபுல் ரேடியஸ்லேருந்து இந்த 2 சென்டிமீட்டர் இந்த பிளேஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோம், ரிமூவ் பண்ணிட்டோம். அப்போ இது வந்து R-2ஆக இருக்கும். ஸோ அப்போ R-2 இது என்னது ஓஏ நம்மளுக்கு ஆர். ஏடி என்னது நம்மளுக்கு ஏடி, இது ஃபுல்லாக நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ஏபியோட வேல்யூ. சரியா. ஸோ அப்போ ஏபி வந்து நம்மளுக்கு 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன வேணும், ஏடி வேணும். ஸோ ஏடி என்னென்னா half of 6 சென்டிமீட்டர், அதாவது half of ஏபி. ஸோ இந்த ஏபியிலேருந்து பாதி தான் நம்மளுக்கு என்னது ஏடி. ஸோ அப்போ 6 சென்டிமீட்டர் 2 டிவைட் பண்ணால் 3 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஸோ அப்போ ஏடியோட வேல்யூ என்னது நம்மளுக்கு 3 சென்டிமீட்டர். இது 6னா இதில் பாதி நம்மளுக்கு 3 தானே. அப்போ ஏடியோட வேல்யூ நம்மளுக்கு 3 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் இந்த ட்ரையாங்கிள். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம பித்தாகரஸ் தியரம் ஃபார்முலா போடலாம். ஸோ இப்போ இது ஹைப்போட்டெனியூஸ், இது ஆப்போசிட், இது வந்து அட்ஜசன்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம போடலாம். ஹைப்போட்டெனியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஸோ ஹைப்போட்டெனியூஸ் ஸ்கொயர் என்னது நம்மளுக்கு R², ஆப்போசிட் ஸ்கொயர் என்னது நம்மளுக்கு R-2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் என்னது நம்மளுக்கு 3². ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், இப்படி கூட எழுதிக்கலாம் உங்களுக்கு குழப்பமாக இருந்தால். R² என்னது நம்மளுக்கு OA, அப்போது OA² இஸ் ஈக்குவல் டு இது என்னது நம்மளுக்கு OD. ஸோ OD² ப்ளஸ் நம்மளுக்கு AD². ஓகே, ஸோ இப்படி எழுதிக்கலாம். எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பில் OA என்னது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம காப்பி பண்ணி கூட எழுதலாம். டேரெக்டாகவும் எழுதலாம், இந்த மாதிரி எழுதிட்டும் எழுதலாம். ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு எழுதுங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ R² இஸ் ஈக்குவல் டு இது என்னது A - B த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா அப்படி நம்ம பிரிக்கலாம். ஸோ A - B ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A² - 2AB ப்ளஸ் B². அப்போ R² - 2 இன்ட்டு R இன்ட்டு 2. அப்போ 2AB மைனஸ் B² என்னது 2² ப்ளஸ் B². சாரி, இப்போது A² - 2AB ப்ளஸ் B² ப்ளஸ் 3². ஓகே, இப்போது R² இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 2 2s are 4, அப்போ 4Rன்னு வரும். இங்கே வந்து 2 2s are 4, 2², இங்கே வந்து 3 3s are 9. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், R² - 4R. ஸோ 9 + 4 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 13ன்னு கிடைக்கும். இங்கே வந்து R² இருக்குது, இங்கே R². இப்போ R எல்லாத்தையும் நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு வரலாம். அப்போ -R² வந்துடும். இங்கே வரும்போது +4Rன்னு வரும். ஸோ இது வந்து இந்த R வந்து இந்த சைடு வரும்போது -R², இந்த -4R வந்து இந்த சைடு வரும்போது +4R. இங்கே 13 மட்டும் இருக்குது நம்மளுக்கு. இப்போ R² கேன்சல் ஆகிடுச்சு, ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கனால. ஸோ 4R இஸ் ஈக்குவல் டு 13. ஸோ R இஸ் ஈக்குவல் டு என்னது 13 டிவைடட் பை 4. ஓகேவா. ஸோ இப்போ டிவைட் பண்ணி பார்க்கலாம். 4 13. ஸோ 4 3s are நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 12ன்னு கிடைக்கும். பேலன்ஸ் 1 பாயிண்ட் வச்சு 0 கொடுக்கலாம். அப்போ 2 டைம்ஸ் நம்மளுக்கு 8 வரும். பேலன்ஸ் 2 கிடைக்கும்.
பாயிண்ட் இருக்குது. ஸோ 0. ஸோ எத்தனை டைம்ஸ் வரும்? 5 டைம்ஸ் வருமா? ஸோ 5 டைம்ஸ் 20 0 வந்துருச்சு. ஸோ 3.25 இதில் என்ன கொடுத்துருக்காங்க? மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம மீட்டரில் தான் எழுதணும். சென்டிமீட்டரில் கொடுத்தா சென்டிமீட்டரில் எழுதணும், மீட்டரில் கொடுத்தா நம்ம மீட்டரில் எழுதணும். ஸோ இப்போ ஆரோட வேல்யூ என்னது? 3.25. ஸோ ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? 3.25 மீட்டர். ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். இன் ஃபிகர் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 120 டிகிரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏபிசி, ஸோ இது வந்து நம்மளுக்கு 120 டிகிரின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஏ, பி அண்ட் சி ஆர் த பாயிண்ட்ஸ் ஆன் த சர்க்கிள். ஸோ ஏ, பி, சி எல்லாமே சர்க்கிளில் ஒரு பாயிண்டில் இருக்குது. ஸோ இது வந்து ஃபுல் சர்க்கிளில் எல்லாமே டச் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? வித் சென்டர் ஓ. அப்புறம் ஓஏசியோடைய ஆங்கிள் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இது வந்து சென்டரில் இருக்குது, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, குவாட்ரிலேட்ரல் மாதிரி இருக்குது. ஸோ இதுவே இந்த 4வது பாயிண்ட்டு நம்மளுக்கு இந்த இது 3 தான் டச் ஆகிருக்கு. ஏன் நம்மளுக்கு அதை மென்ஷன் பண்ணி இங்கே சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 4வது இந்த ஓ பாயிண்ட்டு இது வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி டச் ஆகிருந்து நம்மளுக்கு குவாட்ரிலேட்ரல் ஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஆப்போசிட் சைட்ஸ், அதாவது ஆப்போசிட் சைட்ஸ் ஆட் பண்ணால் 180 டிகிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா அது சைக்ளிக் குவாட்ரிலேட்ரலாக மாறிடும். இது வந்து சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போது இது வந்து 120 டிகிரி அப்படின்னா இங்கே இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? ஓஏசி ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஓஏசி எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கலாம், இந்த பிளேஸ். ஸோ ஏசி, ஸோ ஓஏசி, ஸோ இந்த டிகிரி தான் நம்ம என்ன பண்ணணும்? ஃபைண்ட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெறும் ஏபிசியோட ஆங்கிள் மட்டும் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு 120ன்னு. ஸோ நம்ம ப்ரீவியஸாக உள்ள சம்ஸில் வந்து நம்ம படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்னா, இந்த 120 இங்கே இருக்குன்னா, ஸோ இந்த பிளேஸ் வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த 120யோட இந்த பிளேஸ் வந்து டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ அப்போ இது 120னா இந்த பிளேஸ் நம்மளுக்கு என்னது? இங்கே 120னா இந்த ஆங்கிள் வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கும்னா டபுளாக இருக்கும். அப்போது 120 × 2 ட்வைஸ் டைம்ஸ் இருக்கும். அப்போது 2 0s are 0, 2 2s are 4, 2 1s are 2. ஸோ 240 டிகிரியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் எப்படி எழுதி காமிக்கணும் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம்? ஆங்கிள் ஏஓசின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆங்கிள் ஏஓசி, ஆங்கிள் ஏஓசி நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுறோன்னா 2 × ஆங்கிள் என்னது? ஏபிசி. சரியா? அப்போது 2 × ஆங்கிள் ஏபிசினா 120 டிகிரி, தட் இஸ் ஈக்குவல் டு 240 டிகிரின்னு சொல்லி நம்ம ஆன்சர் எழுதியிருக்கோம் இதை கண்டுபிடிச்சதுக்கு ஸ்டெப்ஸ். ஓகேவா? இப்போது இந்த ஒரு பாயிண்ட்டு இப்போ இது இப்படி இருக்குன்னா, இந்த பாயிண்ட் இது தான் ஓனா, இது ஃபுல்லாக எத்தனை டிகிரி வரும்னா 360 டிகிரி வரும். ஓகேவா? இப்போது இந்த சர்க்கிளுடைய ஃபுல் டிகிரி என்னது? நம்மளுக்கு 360 டிகிரி. ஆங்கிள் இந்த சர்க்கிளுடைய ஆங்கிள் வந்து 360 டிகிரி. அப்போ ஆங்கிள் இன் அ சர்க்கிள் இஸ் 360 டிகிரி. ஓகேவா? ஸோ இப்போ இது ஃபுல்லாமே 360னா இது ஃபுல்லாமே நம்மளுக்கு இன்னும் ஜாயின் பண்ணல. ஸோ இந்த பிளேஸ் மட்டும் நம்மளுக்கு 240னா இந்த ஃபுல் 360ல் இந்த 240 போயிடுச்சுன்னா இந்த பிளேஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். இது ஃபுல்லாக 360 அப்படின்னா இந்த பிளேஸை நம்ம 240 மைனஸ் பண்ணிட்டோம் இந்த 360ல் அப்படின்னா இந்த பிளேஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 240 மைனஸ் பண்ண போகிறோம். எதில் மைனஸ் பண்ண போகிறோம்? இந்த 360ல். அப்போ 360 டிகிரி மைனஸ் இது என்னது? 240 ஆங்கிள் ஏஓசி. இதுவுமே என்னது? ஆங்கிள் ஏஓசி தான். இதுவும் ஆங்கிள் ஏஓசி, இது வந்து ஆங்கிள் ஏஓசி. இது வந்து வெளியில் இருக்க ஆங்கிள் எக்ஸ்டீரியர் ஆங்கிள், இது இன்டீரியர் ஆங்கிள். ஓகேவா? ஸோ இப்போது ஆங்கிள் ஏஓசி தான் நம்ம எழுதணும். மைனஸ் ஆங்கிள் ஏஓசி, இது என்னது? எக்ஸ்டீரியர். இது என்னது? எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அப்படி போட்டுக்கிட்டால் தான் உங்களுக்கு புரியும். இந்த ஏஓசி வெளியில் இருக்க ஏஓசி, இந்த ஏஓசி வந்து இதுவும் வெளியில் இருக்க ஏஓசி தான் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் எக்ஸ்டீரியர். ஓகே, ஷார்ட் எழுதியிருக்கேன், எக்ஸ்டீரியர். ஸோ இப்போது 360 மைனஸ் இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிளை மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும்? 360 டிகிரி மைனஸ் எக்ஸ்டீரியர் ஏஓசி என்னது? 240. ஸோ இப்போது 360லேருந்து 240 மைனஸ் பண்ணோம் 0. அப்போ 2 இது 120 கிடைக்கும். ஸோ இதுவுமே 120 டிகிரி. ஸோ இப்போ இது என்ன பிளேஸ்? இது இன்டீரியர் ஏஓசிக்கு தான் நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இது தானே நம்ம ஃபைண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து இன்டீரியர் ஏஓசியோட ஆங்கிள். ஓகே, ஸோ அப்போ இது வந்து ஏஓசி இன்டீரியரோடது. ஓகே, இன்டீரியர் ஏஓசி ஃபைண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்? 360லேருந்து இந்த 240 மைனஸ் பண்ணியிருக்கோம். அப்போது இது வந்து 120. ஸோ இந்த ஆங்கிள் வந்து நம்மளுக்கு 120. ஸோ இப்போ இந்த பிளேஸும் நம்மளுக்கு வேணும். ஸோ இந்த பிளேஸ் என்னது? நம்மளுக்கு
இப்போது ஒரு சென்டர்லேருந்து இந்த சர்க்கிளோடைய கார்னர் டச் பண்ணிச்சுன்னா இது வந்து ரேடியஸ். ஸோ அதே மாதிரி இங்கேருந்து இதை டச் பண்ணால் இதுவும் ரேடியஸ். அப்போது ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்குது. ஒரு ட்ரையாங்கிளில் ரெண்டு சைடும் ஈக்குவலாக அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது என்னது? ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள். ஓகே, ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள். இப்போது இது என்ன ட்ரையாங்கிள்? இது வந்து ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா இதுவும் ரேடியஸ் இதுவும் ரேடியஸ். ஸோ ஒரு சர்க்கிளில் ரேடியஸோட வேல்யூ எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். அப்போது OA இஸ் ஈக்குவல் டு OC. அப்போ அதனால நம்ம என்ன செய்கிறோம்? இது வந்து ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள் நம்ம சொல்லிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்த ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டும் ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள். இப்போது இது வந்து 120 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிள் வந்து கண்டிப்பாக இந்த ஆங்கிளும் சேமாக இருக்கும். இதுதான் 120. இது ஐசோசிலஸ்னால் இந்த ஆங்கிளும் சேமாக இருக்கும். ஸோ இது என்ன பிளேஸ்ன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதை என்ன ஆங்கிள்னு தெரியாதனால இது எக்ஸ் டிகிரின்னு எடுத்துக்கலாம். இந்த ஆங்கிளையும் நம்ம இதே தானே இதுவும் வரும். ஸோ இதுவும் எக்ஸ் டிகிரி. ஸோ இப்போ மூணு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் ஒரு ட்ரையாங்கிள் நம்மளுக்கு 180 டிகிரி கிடைக்கும். ஓகேவா? Angles, sum of the angles in the triangle is என்னது? 180 டிகிரி. ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரியும். அப்போது ஃபஸ்ட் ஆங்கிள் என்னது? நம்மளுக்கு 120 டிகிரி. மிச்ச ரெண்டு ஆங்கிளும் நம்மளுக்கு எக்ஸ் டிகிரி, அதுவுமே நம்மளுக்கு எக்ஸ் டிகிரி தான். ஓகேவா? ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு என்னது? ரெண்டுமே எக்ஸ் டிகிரி. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் இல்லை மூணுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 180 கிடைக்கும். ஸோ இது ரெண்டுமே சேம், ஏன்னா ஐசோசிலஸ். ஸோ 120 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் வந்து நம்மளுக்கு 2x டிகிரின்னு கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இப்போ 2x டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த 120 டிகிரியை வந்து மைனஸ் பண்ணுவோம் இந்த சைடு வரும்போது. ஸோ அப்போது 180ல் 120 போச்சுன்னா நம்மளுக்கு 60 டிகிரி. ஸோ எக்ஸை மட்டும் வச்சுட்டு 2 இந்த சைடு எடுத்துகிட்டு போகலாம். கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 30 டிகிரின்னு கிடைக்கும். தேர்ஃபோர் எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் to 30 டிகிரி. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணிட்டோம்? 30 டிகிரின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன பிளேஸ்? இதை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஆங்கிள் AOC. இப்போ ஆங்கிள் AOC இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர். இப்போ நம்ம 8th சம் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது என்ன கொஷின் அப்படின்றத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சம் ரொம்பவே ஈஸி தான். ஸோ இப்போ பார்க்கலாம் என்ன கொஷின்னு. ஸ்கூல் வாண்ட்ஸ் டு கண்டக்ட் ட்ரீ பிளான்டேஷன் ப்ரோக்ராம். ஒரு ஸ்கூலில் ட்ரீ பிளான்டேஷன், அதாவது மரங்கள் நடுற ப்ரோக்ராம் வந்து வச்சுருக்காங்க. ஃபார் திஸ் டீச்சர் allotted a circle of radius 6 meter ground to 9th standard student for planting saplings அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாப்னா குட்டி குட்டி செடிகள்லாம் நட போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சர்க்கிள் பிளேஸ், இந்த பிளேஸை வந்து ட்ரீ நடுறதுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ட்ரீ நடுறதுக்கு. ஸோ இப்போது இதனுடைய இந்த சர்க்கிளுடைய ரேடியஸ் பார்த்திங்க அப்படின்னா 6 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எத்தனை மீட்டர்? 6 மீட்டர் ரேடியஸ் இருக்க ஒரு சர்க்கிள். ஸோ இதுதான் ட்ரீ பிளான் பண்ணுறதுக்காக 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த டீச்சர் வந்து அலாட் பண்ண இடம், ஸ்பேஸ். ஸோ இதில் வந்து 4 ஸ்டூடெண்ட்ஸ் பிளான்ட் ட்ரீ அட் த பாயிண்ட் ABCD. ஸோ 4 ஸ்டூடெண்ட்ஸ் ABCD, அதாவது அந்த சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸில் 4 ஸ்டூடெண்ட் வந்து பிளான்ட்டை வந்து நட்டிருக்காங்க. ஸோ ஏங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட், பிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட், சிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட் அண்ட் டிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட். ஓகேவா? இப்போ இந்த ஃபிகரில் சொல்லியிருக்க மாதிரி as shown in the ஃபிகர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபிகரில் சொல்லியிருக்க மாதிரி இது 4 ஸ்டூடெண்ட்டு மார்க் பண்ணியிருக்காங்க, அதாவது நட்டிருக்காங்க. இதில் ஏபியோடைய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 8 மீட்டர் அண்ட் சிடியோட டிஸ்டன்ஸ் வந்து 10 மீட்டர். ஏபியோட டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு எத்தனை சென்டிமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர். ஸோ அப்போ இங்கே எழுதிக்கலாம் AB is equal to 10 சென்டிமீட்டர். AB is equal to 8 மீட்டர் அண்ட் CD is equal to நம்மளுக்கு 10 மீட்டர். மீட்டர், இது சென்டிமீட்டர் கிடையாது, மீட்டர். ஸோ அப்போ AB வந்து 8 மீட்டர், CD வந்து 10 மீட்டர். ஓகே, இது சிடியோடது, இது ஏபியோடது. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா AB is perpendicular to CD. கரெக்டாக? AB is perpendicular to CD. சிடியில் பெர்பெண்டிகுலர் ஆகுது. அப்போ நம்மளுக்கு ரைட் ஆங்கிள் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் if another student places a flower pot at the point P. ஃப்ளவர் பாட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நட்டு வைக்கிறாங்க. எங்கன்னா இந்த பாயிண்டில் நட்டு வைக்கிறான், அதாவது P அப்படின்ற பாயிண்டில். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the intersection of AB and CD. இது வந்து AB அண்ட் CD கட் ஆகிற ஒரு பிளேஸ், இதுதான் P பாயிண்ட்டு. இங்கே ஒரு ஃப்ளவர் பாட் வைக்கிறாங்க. இப்போது ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் O அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தென் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் O அப்படின்னா இந்த ஓலேருந்து இந்த ஃப்ளவர் பாட் வச்சுருக்க இதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அதாவது ஓபியோடைய டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கோன்னா AB. இப்போது இந்த இதை வந்து நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம்.
இந்த பிளேஸை நம்ம இப்படி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம இந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இப்போது இந்த பிளேஸை வந்து நான் என்ன எடுத்துக்கலாம்னா எம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த பிளேஸை வந்து நான் வந்து என் அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ஓலேருந்து எம்முக்கு எவ்வளோ அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஓலேருந்து எண்ணுக்கு எவ்வளோ அப்படின்றத முதல்ல நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஓலேருந்து எம்முக்கு எவ்வளோ ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த ட்ரையாங்கிள் தேவைப்படும். ஸோ இது என்னது, சென்டர்லேருந்து ஏ, இது என்னது பார்த்தீங்கன்னா ரேடியஸ். ஸோ ரேடியஸ் தான் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 6 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 6 மீட்டர். ஸோ அப்போ ரேடியஸ் வந்து நம்மளுக்கு 6 மீட்டர். அதே மாதிரி இந்த பிளேஸ் வந்து நம்மளுக்கு 6ன்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி இங்கேருந்து நம்மளுக்கு டி பிளேஸு, இந்த டி பிளேஸ் நம்மளுக்கு என்ன தெரியும், இதுவும் நம்மளுக்கு 6ன்னு தெரியும். இதுவும் என்னது நம்மளுக்கு ரேடியஸ். அதாவது சென்டர்லேருந்து சர்க்கிளில் இருக்க, அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் எங்கே டச் பண்ணாலும் அது வந்து நம்மளுக்கு ரேடியஸோட வேல்யூ. ஸோ அப்போ இதுவும் ரேடியஸ். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளை ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்க போகிறேன். இந்த ட்ரையாங்கிளை எடுத்து வித் த யூஸ் ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஓஎம் ஃபைண்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன ஃபைண்ட் பண்ண போகிறேன்னா ஓஎன் வந்து நான் ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போது எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா ஏபி. ஏபி நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 8ன்னு சொல்லியிருக்காங்க, 8 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க ஏபி. ஸோ இப்போது ஏபினா அப்போ ஏஎம் எவ்வளோ இருக்கும், பாதி தான். ஸோ ஏஎம் பாதி. இப்போ நான் இங்கே டயக்ராம் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது ஏபி வந்து நம்மளுக்கு 8 மீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இதில் பாதி தான் இந்த எம். ஸோ அப்போ இது ஏஎம் எவ்வளோ இருக்கும், 4 இருக்கும். எம்பி வந்து அதே மாதிரி 4 இருக்கும். அப்போ இப்போ ஏஎம் நம்மளுக்கு இந்த ட்ரையாங்கிள் எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த இடம் தேவைப்படும். அப்போ இது என்னது 4 மீட்டர். ஓகே, இப்போ இந்த டயக்ராமை நான் தனியாக ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த ட்ரையாங்கிள் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ என்னது ஏ, இங்கே எம், இது வந்து ஓ, இது வந்து ரேடியஸ், இது வந்து 6, இது வந்து 4. ஸோ இது நம்ம எடுத்திருக்கோம். ஓஎம் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம் முதல்ல. அடுத்தது ஓஎன் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி நம்ம ஓஎம் ஃபைண்ட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணணும். பித்தாகரஸ் தியரம்னா என்னது, ஹைப்போடெனியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஸோ இது ஹைப்போடெனியூஸ், இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட். இப்போது இதை நம்ம எழுத போகிறோம். ஸோ அப்போது ஹைப்போடெனியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஹைப்போடெனியூஸ் என்னது ஓஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் என்னது ஓஎம் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் என்னது ஏஎம் ஸ்கொயர். ஸோ ஓஏ என்னது நம்மளுக்கு 6 ஸ்கொயர், ஓஎம் என்னது நம்மளுக்கு தெரியாது ஓஎம். ஸோ அப்போ ஓஎம் ஸ்கொயர் அப்படி வச்சுக்கலாம். ஏஎம் என்னது நம்மளுக்கு 4 ஸ்கொயர். ஓகே, இப்போ ஓஎம் ஸ்கொயரை மட்டும் வச்சுட்டு இந்த 4 ஸ்கொயர் எடுத்துகிட்டு வரலாம். அப்போ 6 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர்னு வரும். அப்போது இப்போ சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா ஓஎம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது 36 மைனஸ் 16. 36ல் 16 போச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 20 கிடைக்கும். ஸோ அப்போது 20. ஸோ ஓஎம் மட்டும் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் இந்த சைடு போச்சுன்னா நம்மளுக்கு ரூட்டாக வந்துடும். ஓஎம் இஸ் ஈக்குவல் டு √20. ஓகே, ஸோ இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். √20க்கு நம்மளுக்கு இதுவே 25 இருந்துச்சு நம்ம 5ன்னு எழுதுவோம். ஸோ இங்கே √20 நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்து பெருசாக வரும். ஸோ அதனால் √20ன்னு அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். இப்போ √20 ஓஎம்மோட வேல்யூ. இப்போ இந்த ஓஎம் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓஎம் என்னது நம்மளுக்கு √20. அப்போ இது ஓஎம் √20னா பிஎன்னும் என்னது நம்மளுக்கு √20 தான். ஸோ இதுவும் பேரலல். அப்போது இந்த வேல்யூ தான் இதுக்கும் வரும். ஸோ அப்போ என்னது ஓஎம் வந்து நம்மளுக்கு ஈக்குவல் டு ஓஎம் இஸ் ஈக்குவல் டு பிஎன். ரெண்டுமே என்னது நம்மளுக்கு √20. ஸோ அதை நம்ம மார்க் பண்ணிட்டோம் டயக்ராமில். அதே மாதிரி நம்ம இப்போது ஓஎன் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். அப்போ தான் நம்ம இந்த ட்ரையாங்கிள் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறதுக்கு நமக்கு ஓஎன் வேணும். ஸோ ஓஎனுக்கு நம்ம இந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி நம்ம ஓஎன் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கு நம்மளுக்கு இந்த சியிலேருந்து டி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 10ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது 10னா அப்போ நம்மளுக்கு இந்த பாதி ஸ்பேஸ் என்னது, இது வந்து ஓலேருந்து கட்டுறது இதில் பாதியாக தான் இருக்கும். அப்போ இது 10னா இது 5, இது 5. அதாவது சியிலேருந்து என் வந்து 5, என் வந்து டி வந்து நம்மளுக்கு 5. ஸோ அப்போது இதில் நம்ம 4, இது 8 இருக்கும்போது 4 மார்க் பண்ண மாதிரி இது வந்து 10 இருக்கிறதுனால பாதியில் 5 மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போது இது 5, இது 5. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ட்ரையாங்கிளை நம்ம எடுத்து தனியாக ட்ரா பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிளை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் ட்ரையாங்கிள். ஸோ இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி, இது வந்து என், இது வந்து ஓ. ஸோ இதனுடைய ஓஎன் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ என்பி
Nலேருந்து D வரைக்கும் நம்மளுக்கு வந்து 5 மீட்டர். அதே மாதிரி Oலேருந்து D இது என்னது நம்மளுக்கு அகெயின் ரேடியஸ் தான். ஸோ ரேடியஸ் என்னது நம்மளுக்கு 6 மீட்டர். ஸோ இப்போ இந்த ஸ்பேஸ் நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஹைப்போடெனியூஸ் சைடு, இது ஆப்போசிட் சைடு, இது வந்து அட்ஜசன்ட் சைடு. சேம் பித்தாகரஸ் ஃபார்முலா தான் போட போகிறோம். அப்போ ஹைப்போடெனியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஓகே, இப்போ ஹைப்போடெனியூஸ் என்னது நம்மளுக்கு 6 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் என்னது நம்மளுக்கு 5 ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் என்னது நம்மளுக்கு ON ஸ்கொயர். ஸோ நான் டேரெக்டாகவே எழுதியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இப்படி எழுதிக்கலாம். ஹைப்போடெனியூஸ் என்னது நம்மளுக்கு OD ஸ்கொயர் ஈக்குவல் டு ND ஸ்கொயர் ப்ளஸ் ON ஸ்கொயர். ஸோ எழுதிட்டு ஓடியை வந்து என்டியை என்ன சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 6 ஸ்கொயர் இந்த 5 என்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ -5 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ON ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ ON ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 36 - 25. ஸோ 36ல் நம்ம 25 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 11 கிடைக்கும். ஓகே, அப்போது ON மட்டும் வேணும்னா √11 ஸ்கொயர் இன்சைட் போனால் √11. ஸோ ONோட வேல்யூ வந்து நம்மளுக்கு √11. இப்போது ஓஎம்மோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ ஓஎன் வந்து நம்மளுக்கு √11. ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளில் நம்மளுக்கு ஓஎன் ஃபைண்ட் பண்ணிட்டோம், பிஎன் ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளை மட்டும் நான் எடுத்து தனியாக ட்ரா பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்ன ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் இதுக்குள்ளே இருக்க இந்த ட்ரையாங்கிள் குட்டியாக இருக்குல்ல இந்த ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிள், ஸோ இப்போது இது என்னது பி, இது என், இது வந்து ஓ. ஸோ இந்த பிளேஸ் வந்து நம்மளுக்கு √11 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓஎன்னோட வேல்யூ, பிஎன்னோட வேல்யூ தான் நம்மளுக்கு ஓஎம்மோட வேல்யூ, பிஎன்னோட வேல்யூ சேம். ஓகே, அது வந்து √20ன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணோம். இது என்ன சைடு, ஹைப்போடெனியூஸ் சைடு, இது ஆப்போசிட் சைடு. இந்த ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் இது வந்து அட்ஜசன்ட் சைடு. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதே ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஹைப்போடெனியூஸ் என்னது OP ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் என்னது PN ஸ்கொயர் ப்ளஸ் ON ஸ்கொயர். ஸோ OP ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியாது, பிஎன்னோட வேல்யூ √2 ஹோல்ஸ், அதாவது √20 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஓஎனோட வேல்யூ வந்து √11 ஹோல் ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் ரூட் கேன்சல், அப்போ 20ன்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் கேன்சல், அப்போ 11ன்னு வரும். ஸோ அப்போ 20 + 11 நம்மளுக்கு என்ன வரும், 31. ஸோ இது வந்து OP ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு 31. அப்போ OP வந்து நம்மளுக்கு √31. ஸோ இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 31க்கு நம்ம எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா நம்ம இந்த மாதிரி போட்டு தான் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியும் 31க்கு. ஸோ 31னா இப்போ 2 எடுப்போம் எப்பவுமே. ஸோ அப்போ 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே என்ன நம்பர் வரும் அப்படின்றத நம்ம இங்கேயும் அதே மாதிரி போடணும். ஸோ இப்போது டபுளாக பார்க்கணும். இப்போ 2 2s நம்மளுக்கு 4 வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 3s வந்து நம்மளுக்கு 9, 4 4s வந்து 16, 5 5s வந்து நம்மளுக்கு 25, 6 6s வந்து நம்மளுக்கு 36. 36 அதிகமாக இருக்குது. ஸோ இதை விட்டுட்டு 5 5s எடுப்போம். 5 5s 25. ஓகே, இப்போ பேலன்ஸ் என்ன வருது, 6 வருது. ஸோ அதுக்கப்புறம் நம்பர் இல்லாதனால பாயிண்ட் வச்சுட்டு 2 0 கொடுப்போம் நம்ம. ஏன்னா ஸ்கொயர் ரூட்டுக்கு நம்ம 2 0 தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 5 இருக்குது. 5 × 2 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 10ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ 10 பக்கத்தில் நம்ம என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் நம்மளுக்கு இங்கேயும் வரணும். மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு இங்கேயும் இந்த 600 விட சின்னதாக வரணும். இப்போ என்ன போடலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 0 இருக்குது. இப்போ பக்கத்தில் நம்ம என்ன போடலாம், 5 போட்டு செக் பண்ணி பார்ப்போம். 5 × அதே 5 போடணும். போட்டால் இங்கே என்ன கிடைக்குது, 25. 5 0s 0, அப்போ 2, 5 1s 5. ஸோ 525 கிடைக்குது. இப்போது 6க்கு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 6 6 36, அப்போ 3 6 1s 6. இது வந்து அதிகமாக வருது. அப்போ 525 5ல் தான் போடணும். அப்போ 5 இங்கேயும் 5 எப்போயுமே ஒரே மாதிரி தான் போடணும். ஸோ 5 5 இப்போ போட்டிருக்கோம். நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 525 நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இப்போ 525 பேலன்ஸ் என்ன நம்மளுக்கு கிடைக்கும், 75ன்னு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம 2 0 போட்டோம் அப்படின்னா இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம். இது வந்து 5 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 10 கிடைக்கும். அப்போ 0 கேரி 1 வரும். ஸோ அப்போ 1 இங்கேயும் அதே 1 தான். ஸோ 1 1 0ன்னு வரும். இந்த இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. ஸோ இப்போ 1 1 0 பக்கத்தில் என்ன நம்பர் போடணுமோ அதே நம்பர் தான் இங்கேயும் போடணும். இப்போ நம்ம இங்கே போட்டு பார்க்கலாம். 1 1 0 பக்கத்தில் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 5 போடலாம், இங்கேயும் 5 போடலாம். போட்டால் 25 2 5 1s 5, திரும்ப 5 1s 5, 5 5 2 5ன்னு கிடைக்குது. ஸோ அடுத்து நம்ம 6 போட்டு ட்ரை பண்ணலாம். 1 1 0 6 × 6, அப்போது 36 3 6 1s 6, 6 1s 6, அப்போ 6 6 3 6 இதை தான் வரும். இப்போ 6 இங்கே 6 போடுறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 6 6 3 6. ஓகே, இப்போ பேலன்ஸ் என்ன கிடைக்குது இங்கேன்னு பார்ப்போம். அப்போ இது 4 டைம்ஸ், இது 9, இது 1 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 4 இங்கே 6
இப்போ 74ல் 66 போச்சுன்னா 864 நம்மளுக்கு 2 பாயிண்ட்டோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ 5.56 மீட்டர். இப்போ புக் ஆன்சருக்காக நம்ம இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம். 5க்கு மேலே இருந்துச்சுன்னா 1 இங்கே ஆட் பண்ணுவோம். அப்போ 5.6 மீட்டர். இதுதான் ஓபியோடைய வேல்யூ. அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர். இந்த கிவன் ஃபிகர் கொடுத்துருக்க ஃபிகரில் பிஓக்யூ வந்து 100 டிகிரி. ஸோ பிஓக்யூ, ஸோ இந்த ஆங்கிள் வந்து நம்மளுக்கு 100 டிகிரி. அடுத்தது பிக்யூஆர் வந்து 30 டிகிரி. பிக்யூ அண்ட் ஆர், ஸோ இந்த பிளேஸ் மட்டும் நம்மளுக்கு என்னது, இந்த பிளேஸ் வந்து நம்மளுக்கு 30 டிகிரி. தென் ஃபைண்ட் ஆர்பிஓ கிட்டிருக்காங்க. ஸோ ஆர்பிஓ, ஆர்பி அண்ட் ஓ, ஸோ இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நம்ம அதுக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இது 100 டிகிரி. ஸோ அப்போ இதிலிருந்து நம்ம இந்த ஆங்கிளை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இது 100னா இதில் பாதி தான் நம்மளுக்கு இது இருக்கும். அப்போ இது 50 தான் இருக்கும். ஸோ இது 100னா இது என்னது 50. ஸோ இந்த ஆங்கிள் 50 எப்படி அப்படின்றத நம்ம டேரெக்டாக இப்படி டயக்ராமில் மார்க் பண்ண முடியாது, நான் ஸ்டெப்ஸ் எழுதணும். ஸோ எப்படி ஸ்டெப்ஸ் எழுதுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ பிஓக்யூ இஸ் ஈக்குவல் டு என்னது half இன்ட்டு, இப்போ பாருங்க இங்கே நான் எழுதுகிறேன் பிஓக்யூ. ஸோ பிஓக்யூ, ஸோ இது என்னது ஆங்கிள் பிஓக்யூ வந்து 100 டிகிரி. ஓகேவா. அடுத்தது பிஆர்க்யூ. ஸோ பிஆர்க்யூ நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஆங்கிள் பிஆர்க்யூ, ஸோ இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், 1/2 இன்ட்டு ஆங்கிள் பிஓக்யூ. ஸோ அதாவது பிஓக்யூலேருந்து பாதி தான் நம்மளுக்கு என்னது பிஆர்க்யூ. ஸோ இந்த ஆங்கிள், ஸோ இப்போது half இன்ட்டு 100 டிகிரி தட் இஸ் ஈக்குவல் டு, கேன்சல் பண்ண கிடைக்கும் 50. ஸோ 50 டிகிரி. ஓகே, நம்ம இது ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் பார்த்துருக்கோம். ஸோ அது மாதிரி நம்ம இந்த பிஆர் Q வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து PRQ 50 டிகிரி. ஸோ இதை நம்ம டேரெக்டாக பார்த்தனே தெரியுது நம்மளுக்கு, ஆனால் ஸ்டெப்ஸ் எழுதி தான் எழுதணும். ஸோ அதுக்காக நம்ம ஸ்டெப்ஸ் எழுதிட்டோம். இப்போ இது 50 ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், இது ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இந்த பிளேஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, இது ஒரு ஆங்கிள் தெரிஞ்சிருச்சு, இன்னொரு ஆங்கிள் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஈஸியாக போட்டுடலாம். இந்த ஆங்கிள் நம்மளுக்கு தெரியாது, தெரிஞ்சால் இந்த ட்ரையாங்கிள் எடுத்து 2 பிளேஸ் இருந்துச்சுன்னா ஒரு ஆங்கிள் ஃபைண்ட் பண்ணுறது ஈஸி. ஸோ இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிளை பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரையாங்கிளை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா இது என்னது சென்டர்லேருந்து இந்த சர்க்கம்ஃபரன்ஸை டச் ஆகுது. அதே மாதிரி இந்த கியூவும் இந்த சர்க்கம்ஃபரன்ஸை டச் ஆகுது. ஸோ இது ரெண்டுமே டச் ஆகுறதுனால இது என்னவாக இருக்கும், ரேடியஸாக இருக்கும். அப்போ பிஓவும் என்னது கியூஓவும் என்னது ரேடியஸ். அப்போது ரெண்டுத்துடைய ஆங்கிள்ஸும் நம்மளுக்கு என்னது ஈக்குவல். என்னது இந்த ஆங்கிள், அதாவது என்ன ஆங்கிள் எழுதலாம் இங்கே. இப்போது ஓபிக்யூ இந்த ஆங்கிளும், இது என்னது ஓக்யூபி. ஸோ இந்த ஆங்கிளும் நம்மளுக்கு என்னது ஈக்குவல், 2 ஆங்கிளும் ஈக்குவல். அப்போது இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவல்னால் இந்த ஆங்கிளும் இந்த ஃபுல் ஆங்கிளும் நம்மளுக்கு ஈக்குவல். ஓகே, ஸோ இந்த ஆங்கிளும் இந்த ஃபுல் ஆங்கிள், அதாவது 30 ப்ளஸ் இந்த ஆங்கிள், ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ரெண்டுமே ஈக்குவல்னால் இது என்ன ட்ரையாங்கிள், பிஓக்யூ. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பிஓக்யூ இது என்ன ட்ரையாங்கிள்னா இஸ் அன் ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள். 2 சைடு ஈக்குவலாக இருந்தால் என்னது ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள். ஓகேவா. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். இந்த ஃபுல் டிகிரியை வந்து அதே மாதிரி நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். இது வரைக்கும் தான் நம்மளுக்கு 30, நம்மளுக்கு என்ன வேணும், இது ஃபுல்லாமே வேணும். ஸோ இது ஃபுல்லாக நம்மளுக்கு தெரியாது, இது ஃபுல்லாமே நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த 30யை மறந்துட்டு நம்ம ஃபுல்லாமே எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், ஏன்னா இந்த ஆங்கிளும் சேம். ஸோ அப்போது என்னது சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள், சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இன் த ட்ரையாங்கிள் is equal to 180 degree. So sum of the angles in the triangle, இது என்ன ட்ரையாங்கிள், ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் என்ன எடுக்க போகிறோம் நம்ம, OPQ. ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம். ஸோ இது ஃபுல்லாத்தையும் கியூவோட ஃபுல் ஆங்கிளையும் நம்ம எக்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஆங்கிளும் எக்ஸ் ரெண்டுமே சேம் ஆங்கிள். ஸோ இந்த ஓட ஆங்கிள் மட்டும் நம்மளுக்கு 100. ஸோ இப்போ 100 plus x is equal to 180 degree. So அப்போ 100 plus 2x is equal to 180 degree. So 2x is equal to 180 degree minus 100, that is equal to 80 degree. So x மட்டும் வச்சுட்டு 2 அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் கேன்சல் பண்ணால் 40 degree. So x ஓட வேல்யூ நம்மளுக்கு 40 degree.
அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு 40, இந்த எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு 40 அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன எழுத போகிறோம்னா, இந்த பேலன்ஸ் இருக்கிறது வந்து நம்மளுக்கு 10, இந்த பிளேஸ் வந்து நம்மளுக்கு 10 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இது ஃபுல்லாக நம்மளுக்கு என்னது 40 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இது ஃபுல்லாக நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, நம்மளுக்கு 40 அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போது இந்த நான் டயக்ராம் மட்டும் ட்ரா பண்ணுறேன். இந்த ட்ரையாங்கிளை பெரிய, அதாவது PQR ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணுறேன். PQ அண்ட் R. இதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த பிளேஸ் வந்து இதில் பாதி தான் நம்மளுக்கு இருந்துச்சு. இந்த பிளேஸ் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 40 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த பிளேஸ் தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போது இது என்ன ட்ரையாங்கிள், ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள். ஸோ இது 40. ஸோ இந்த பிளேஸில் வந்து நம்மளுக்கு இது ஃபுல்லாமே நம்மளுக்கு 40 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் இப்போது இந்த ட்ரையாங்கிளை மொத்தமாக எடுத்துக்கும்போது இது வந்து என்னது நம்மளுக்கு 50. இந்த பிளேஸ் வந்து 50, இது வந்து 40 ஃபுல்லாக. இப்போது இதில் நம்ம அந்த 40ன்றது இது வரைக்கும் உள்ளது. ஸோ அப்போ இதை நம்ம கட் பண்ணும்போது 10 போயிடும். அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது தான் 30. ஸோ அப்போ PQR நம்மளுக்கு கொடுத்துருக்க 30 தான் வரும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்களா? ஏன்னா இது வந்து இந்த ட்ரையாங்கிளோடைய இந்த பகுதி தான் 10. ஸோ இந்த பகுதி 13 தான் அவங்க கொடுத்துருக்காங்க PQRோடது. ஸோ அப்போ இது வந்து 30, ஸோ இது 50, இது வந்து நம்மளுக்கு பாதி தெரிஞ்சிருச்சு 40, இந்த பாதி. அப்போ இந்த பாதி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 180 கிடைக்கும். ஸோ சேம் இதுதான், சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இந்த ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. ஸோ அப்போ ஆங்கிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணலாமா? அப்போ 50 ப்ளஸ் 30 ப்ளஸ் இந்த ஆங்கிள் வந்து 40 ப்ளஸ் இது என்ன ஆங்கிள் நம்மளுக்கு அதை கொஷின் மார்க் கொடுக்கலாம். 40 ப்ளஸ் இது என்ன ஆங்கிளோ அதை எழுதிக்கலாம். என்ன ஆங்கிள் இது, RPO அப்படின்ற ஒரு ஆங்கிள், RPO அந்த ஆங்கிள். ஸோ RPO இந்த ஆங்கிள். ஸோ ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 70 ப்ளஸ் 50, 70 ப்ளஸ் 50 நம்மளுக்கு 120 ப்ளஸ் RPO that is equal to 180 degree. ஸோ இப்போ RPO is equal to 180 degree minus 120 degree that is equal to 60 degree. ஸோ ஆங்கிள் RPO ஓட வேல்யூ வந்து 60 டிகிரி. புரிஞ்சுதா? ஸோ எப்படி வந்துச்சு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு தடவை, நல்லா கவனிங்க. இந்த ட்ரையாங்கிள் இருக்குது முதல்ல. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் இந்த 100 டிகிரி, ஸோ இதில் பாதி தான் இது 50. ஸோ அதாவது நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகே, அடுத்தது இது வந்து ரேடியஸ் OPன்றது இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் டச் ஆகுது. OQ அதே மாதிரி Q பாயிண்ட்டும் டச் ஆகுது. சென்டர்லேருந்து ஒரு கோடு எப்போயுமே டச் ஆச்சுன்னா அது வந்து ரேடியஸ். ஸோ அப்போ OPயும் QOவும் என்னது நம்மளுக்கு ரேடியஸ். அப்போ இதனுடைய ஆங்கிள்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ அது என்ன ஆங்கிள்னால் OPQ அண்ட் OQP. ஸோ ரெண்டு ஆங்கிளுமே நம்மளுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். அப்போனா இந்த ஆங்கிள் நம்ம தெரியல, அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். அப்போ இந்த ஃபுல் ஆங்கிளையுமே நம்ம எக்ஸ்ன்னு தான் எடுத்துப்போம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ட்ரையாங்கிள் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணிட்டு இது எக்ஸு, இது 100. ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் 180 கிடைக்கும். ஸோ இதுலேருந்து எக்ஸ் ரெண்டும் 2xன்னு வருது. ஸோ 2xை மட்டும் வச்சுட்டு 100 எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் எக்ஸை மட்டும் வச்சுட்டு 2 டிவைட் பண்ணோன்னா 40ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இது 40னா இதுவும் 40. ஓகே, இதில் இந்த பிளேஸ் மட்டும் நம்மளுக்கு என்னது 13 தெரிஞ்சிருச்சு. ஓகே, இது 13 தெரிஞ்சு. இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிளை மட்டும் போட போகிறோம். ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிள்னால் இந்த 14 மொத்தமாக எடுக்காமல் 13 மட்டும் நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் அப்போ இந்த பிளேஸ் போயிடும். ஸோ கொடுத்துருக்கிறது என்னது நம்மளுக்கு PQR வந்து 30 தான் கொடுத்துருக்காங்க. PQ அண்ட் Rக்கு பொறுத்து வந்து நம்மளுக்கு 30 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 30 இது வந்து 50, இது வந்து நம்மளுக்கு எக்ஸ் ஃபைன் பண்ணிட்டோம் 40. ஸோ இந்த ஃபுல் ஆங்கிள் எடுக்கும்போது 40, இந்த ஆங்கிள் தெரியாது. ஸோ இந்த ஆங்கிள் தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இது என்னது RPO. ஸோ அதை நம்ம எடுத்துருக்கோம். ஓகே, இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் இது ஒரு ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணிவிட்டு 3 பிளேஸையுமே ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 180. ஸோ இல்லை RPO மட்டும் வச்சுட்டு எல்லாத்தையும் இந்த சைடு எடுத்துகிட்டு போனால் 16 கிடச்சிருச்சு. ஸோ இப்போ RPOட வேல்யூ தான் நம்ம ஃபைன் பண்ணணும். RPOட வேல்யூ நம்மளுக்கு 60 டிகிரி. ஸோ ஆங்கிள் RPO இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. அவ்வளோதான் இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.